which is okay. ஸோ நம்ம ஹைப்பர் ஃபோக்கஸ்ட ஃபர்ஸ்ட் 2 சாப்டர்ல நம்ம மைண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்றத பத்தி பார்த்துட்டு இருந்தோம். வாட் இஸ் அட்டென்ஷன் ஸ்பேஸ், அட்டென்ஷன் ஸ்பேஸ்னா என்ன, நம்ம மைண்ட்ல அது எப்படி ஒரு டாஸ்க்ல இருந்து இன்னொரு டாஸ்க்கு ஸ்விட்ச் ஆகுது, இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தோம். சாப்டர் 3 த பவர் ஆஃப் ஹைப்பர் ஃபோக்கஸ் அப்படிங்கிற சாப்டர். அதோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம். ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட் அப்படின்னா அட் அ டைம்ல நம்ம பிரெயின்ல ஒரு டாஸ்க் மட்டும் ஃபுல்லா ஆக்குப்பை ஆயிருக்கும். வேற எந்த டாஸ்க்கும் ஆக்குப்பை ஆயிருக்காது. டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது. அந்த டாஸ்க் நம்ம வந்து மூழ்கி போய் வேலை பண்ணுவோம். அப்ப நமக்கு டைம் போறதே தெரியாது. பிளஸ் அதுக்கான டீப் கிரியேட்டிவிட்டி மோட்ல நம்ம இருப்போம். அது எவ்வளவு பெரிய ப்ராப்ளமா இருந்தாலும் ஃபுல் சொல்யூஷன்ஸ் கிடைக்கிற அளவுக்கு நம்ம எல்லா டேட்டாவையும் மைண்ட்ல ஃபெச் பண்ற அளவுக்கு அது ஒன்ன மட்டுமே மைண்ட்ல ஃபில் பண்ணிருப்போம். ஸோ அந்த 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 ஸ்டேட்ல உங்களுக்கு கடைசி வரைக்கும் மோட்டிவேஷனே குறைஞ்சிருக்காது. நீங்க ஒர்க் ஸ்டாப் பண்ணணும்னே உங்களுக்கு தோணாது. நீங்களா தான் எந்திரிச்சு, இல்ல வேற ஏதாவது பசிக்குது, இல்ல சாப்பிடணும், ஏதோ ஒரு கம்பல்ஷன்ல தான் எந்திரிச்சு வருவீங்களே ஒழிய, அந்த டைம்ல வந்து உங்களுக்கு மென்டல் ரெசிஸ்டன்ஸ், அதாவது இந்த வேலை போதும், அடுத்த வேலைய பார்க்கலாம் அப்படிங்கிறது தோணவே தோணாது. ஸோ இந்த மாரி ஒரு ஃபுல் ப்ரொடக்டிவிட்டி மோடு தான் வந்து ஹைப்பர் ஃபோக்கஸ். ஹைப்பர் ஃபோக்கஸ் வந்து நம்மள ஏன் நம்ம ஹைப்பர் ஃபோக்கஸ்க்குள்ள மோட்ல போணும் அப்படின்னா, ஒண்ணு அதோட நம்ம ப்ரொடக்டிவிட்டிய ரொம்ப இன்கிரீஸ் பண்ணுது. 2வது எனி சிம்பிள் டாஸ்க், அதாவது ஹேபிச்சுவலா ஒரு டாஸ்க் இருக்கு. நம்ம வண்டி ஓட்டுறது, நம்ம பேசுறது, இந்த மாரி கிரியேட்டிவிட்டி தேவையில்லாத, பெரிய தாட் ப்ராசஸ் தேவையில்லாத டாஸ்க்ஸ்க்கு நம்ம ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட்ல இருக்க தேவையில்ல. பட் ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம், அ நம்ம திங்க் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், ஒரு பட்ஜெட்டிங் போடுறதாகட்டும், நம்ம கோல்ஸ் எழுதுறதாகட்டும், கோல்ஸ்க்கான பிளான் போடுறதாகட்டும், இந்த மாரி மென்டல் எஃபர்ட்ஸ் எடுக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா, அத நம்ம ஹேபிச்சுவலா பண்ண முடியாது. பண்ணுனாலும் அதுக்கான பெரிய ரிசல்ட்ஸ் இருக்காது. ஸோ இந்த மாரி விஷயங்கள தனியா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாம போய் உட்கார்ந்து ஹைப்பர் ஃபோக்கஸ்ல மோட்ல பண்ணும்போது தான், வி வில் கம் அப் வித் குட் சொல்யூஷன்ஸ், பெட்டர் சொல்யூஷன்ஸ். ஸோ அதனால வி நீட் டு கெட் இன்டூ ஹைப்பர் ஃபோக்கஸ். யூ ஆர் நெவர் டூ பிஸி டூ ஹைப்பர் ஃபோக்கஸ் அப்படின்னு கிளியரா ஆத்தர் சொல்றாரு. ஹைப்பர் ஃபோக்கஸ் வந்து 4 ஸ்டேஜஸ்ல இருக்குங்கிறதையும் நம்ம லாஸ்ட் வீக் இது பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து சூஸ் அ மீனிங்ஃபுல் ஆர் ப்ரொடக்டிவ் ஆப்ஜெக்ட் ஆஃப் அட்டென்ஷன். இப்ப நான் வந்து ஒரு யூஸ்லெஸ் விஷயத்த எடுத்துட்டு ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட்குள்ள போகக்கூடாது. கிளியரா எப்படின்னா ஒரு 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 ரொம்ப மீனிங்ஃபுல்லான ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டு தான் நம்ம ஹைப்பர் ஃபோக்கஸ்குள்ள போகணும். நம்ம ஹைப்பர் ஃபோக்கஸா நான் வாக்கிங் போறேன், நான் ஹைப்பர் ஃபோக்கஸா வந்து ஜாகிங் போறேன் அப்படிங்கிறதெல்லாம் டஸ் நாட் மேக் எனி சென்ஸ். அப்படி பண்ணா கூட நமக்கு ஸ்பாட்லைட் எஃபெக்ட்னு ஒண்ணு வந்துரும். எல்லாரும் நம்மள பார்க்குற ஃபீலிங் பார்த்தா நம்ம எப்படி நடந்துப்போமோ, அந்த மாதிரி ஒரு நம்ம நடக்கிறதே வித்தியாசமா சொதப்ப தான் செய்வோம். ஹேபிச்சுவலா பண்றதெல்லாம் ஹேபிச்சுவலா தான் பண்ணணும். வேற நமக்கு ரொம்ப கிரியேட்டிவிட்டி இஸ் நீடட், டீப் திங்கிங் இஸ் நீடட், அந்த மாரி விஷயங்களுக்கு தான் நம்ம ஹைப்பர் ஃபோக்கஸ் மோடுக்குள்ள போணும். அந்த ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட்ல ஃபர்ஸ்ட் வந்து சூசிங் த ஆப்ஜெக்ட் ஆஃப் அட்டென்ஷன். நம்ம ஹைப்பர் ஃபோக்கஸ்ல மோட்ல போம்போது எந்த டாஸ்க்குக்கு நம்ம ஹைப்பர் ஃபோக்கஸ்க்குள்ள போறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ராப்பரா சூஸ் பண்ணணும். 2வது அப்படி சூஸ் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் நம்மளோட இன்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ், ஒரு பென் அண்ட் பேப்பர் வச்சு உட்காந்துக்கணும். மைண்டுக்கு வரதெல்லாம் அப்போதைக்கு பென் அண்ட் பேப்பர்ல எழுதணும். ஃபோன கொண்டு போய் பக்கத்து ரூம்ல வச்சிரணும். எக்ஸ்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ், யாரும் டக்குன்னு நம்மள ஆக்சஸ் பண்ண முடியாத இடத்துல போய் உட்காரணும். சவுண்ட் இல்லாத இடத்துல போய் உட்காரணும். முடிஞ்ச அளவுக்கு என்விரான்மென்ட்ல இருந்து நமக்கு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் வராத மாரி ஒரு என்விரான்மென்ட்ட ஃபர்ஸ்ட்டே செட் பண்ணிட்டு உட்காரணும். ஏன்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸ பொறுத்த அளவுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரதுக்கு முன்னாடி அவங்கள அனுப்பிச்சு விட்டா தான் உண்டு. அவங்க வந்துட்டாங்கன்னா அவங்க நம்மள அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஸோ அத ஞாபகம் வச்சுக்கணும். 3வது ஃபோக்கஸ் ஆன் த சாய்சன் ஆப்ஜெக்ட் ஆஃப் அட்டென்ஷன். இந்த மாரி இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ நம்ம வந்து ஓரளவுக்கு ஆன்டிசிபேட் பண்ணி செட் பண்ணதுக்கப்புறம், 3வது நம்ம ஆல்ரெடி சூஸ் பண்ணி வச்சிருக்கிற மீனிங்ஃபுல் ஆப்ஜெக்ட், மீனிங்ஃபுல் டாஸ்க் மேல நம்ம ஃபுல் ஃபோக்கஸ போடணும். 4வது என்ன நடக்கும் அப்டின்னா, ஆப்வியஸ்லி நம்மளால ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணவே முடியாது. நம்ம இப்பதான் ஏர்லி பிகினர் ஸ்டேஜ்ல இருக்கோம். அப்போ மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகும். வேற எங்கேயாவது போகும். அப்படி போற மைண்ட புடிச்சு புடிச்சு கொண்டு வந்து இந்த டாஸ்க்லயே வச்சு நம்ம பண்ணணும். டாஸ்க்லயே வச்சு பண்ணும்போது ஒரு 10, 15 மினிட்ஸ் பிளாக்ல கூட நம்ம ஆரம்பிச்சுட்டு, அதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் பிரேக் நாமளா எடுக்கலாம். மறுபடியும் ஒரு அடுத்த 15 மினிட்ஸ் ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட்ல வரலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா இத நம்ம பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஒன் சூசிங் மீனிங்ஃபுல் ஆப்ஜெக்ட் ஆஃப் அட்டென்ஷன், அதாவது சூசிங் வாட் டு ஃபோக்கஸ்ல வந்து அட்டென்ஷன் வித்தவுட் இன்டென்ஷன் இஸ் அ வேஸ்டட் எனர்ஜி. நான் அடுத்த 1 மணி நேரத்துல இந்த மீனிங்ஃபுல்லான டாஸ்க் தான் பண்ண போறேன். இது எனக்கு என் லைஃப்க்கு ரொம்ப மீனிங்ஃபுல்லான ஒரு டாஸ்க் அப்படின்னு சூஸ் பண்ணி எங்கேயா
சூஸ் பண்ணி பண்ணாம எங்கேயாவது போய் நம்ம எனர்ஜி போட்டுட்டு இருக்கோம், அட்டென்ஷன் வித்தவுட் இன்டென்ஷன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இட் இஸ் ஒன்லி வேஸ்டட் எனர்ஜி அப்படின்றாரு. ஸோ நம்ம எனர்ஜி எங்க போடுறோம், நம்ம அட்டென்ஷன் எங்க போகுது அப்படிங்கறதுல ரொம்ப கான்சியஸா இருக்கணும். அதுக்கு தான் அந்த மேட்ரிக்ஸ் போடணும். அட்ராக்டிவ் ஒர்க், அன்அட்ராக்டிவ் ஒர்க், டிஸ்ட்ராக்ஷன்ஸ், அந்த மேட்ரிக்ஸ் விச் இஸ் மீனிங்ஃபுல் அண்ட் ப்ரொடக்டிவ், நாட் மீனிங்ஃபுல் நாட் ப்ரொடக்டிவ், மீனிங்ஃபுல் நாட் ப்ரொடக்டிவ், ப்ரொடக்டிவ் நாட் மீனிங்ஃபுல். ஸோ இந்த ஒரு இதை போடணும். ஸோ நாட் ப்ரொடக்டிவ் நாட் மீனிங்ஃபுல்ல பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் ஆல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் காலம் வரும். ஸோ அதெல்லாம் நம்ம எலிமினேட் பண்ணணும். நம்ம நெசசரி அண்ட் பர்பஸ்ஃபுல் ஒர்க் குவாட்ரண்ட்ல நம்ம இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்புறம் இந்த சூசிங் வாட் டு ஃபோக்கஸ்ல ஒன்னு வந்து தி ரூல் ஆஃப் 3 பார்த்தோம். அந்த ரூல் ஆஃப் 3 அப்படின்னா என்னன்னா, இன்னைக்கு டே ஸ்டார்ட் பண்ண போகும்போது ஒரு 3 முக்கியமான மீனிங்ஃபுல் டாஸ்க் நம்ம எடுத்துக்கணும். ருட்டீன் டாஸ்க்க தவிர டு டூ லிஸ்ட் நம்ம போடக்கூடாது. நான் ஆஃபீஸ் போறேன், நான் எல்லார்கிட்டயும் மீட்டிங் வைக்க போறேன், நான் வந்து இத ஃபாலோ பண்ண போறேன். ஸோ இந்த மாதிரி எல்லாம் கண்டத எடுத்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப மீனிங்ஃபுல்லான ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு டிப் என்ன அப்படின்னா, நம்ம ரொம்ப நாளா மைண்ட்ல வந்து பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு பண்ணாம இருக்கிற விஷயங்கள் அந்த ஆனா அது பண்ணுனா நம்ம லைஃப் மாறும்னு நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள். சோ அந்த மாதிரி டெய்லி ஒரு 3 சின்ன விஷயங்கள் எடுக்க ஆரம்பிக்கலாம். விச் இஸ் நாட் இன் யுவர் ரொட்டீன். நம்ம ரொட்டீன்ல இல்லாத, நம்ம யூசுவலா நிறைய நாள் தள்ளி போட்டுட்டு இருக்கிற, நம்ம அந்த வேலைகளை பண்ணா நம்ம லைஃப் மாறும், மீனிங்ஃபுல்லா மாறும்னு நம்ம நினைக்கிற ஒரு 3 டாஸ்க எடுத்துக்கிட்டு காலையிலேயே நம்ம டிசைட் பண்ணிடலாம். இந்த 3 டாஸ்க நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த 3 டாஸ்க் டேல எப்படி அக்கமடேட் பண்றது அப்படிங்கறத நம்ம செக் பண்ணணும். அவங்க சொன்னாங்க, "ஓகே இன்னைக்கு ஃபுல்லாவே மீட்டிங்ஸ் பிஸியா இருக்குது அப்படின்னா, ஓகே நோ வொரீஸ். நம்ம இன்னைக்கு ஃபுல்லா கான்ஃபரன்ஸ் அட்டெண்ட் பண்ணணும்னா நோ வொரீஸ்." ஆனா அந்த கான்ஃபரன்ஸ் போய் அட்டெண்ட் பண்ணும்போது அந்த அ டீ பிரேக்ல நான் இத்தன நெட்வொர்க்கிங் பண்ணுவேன். சோ அந்த மாதிரி உங்க டே பொறுத்த மாரி சூஸ் த மீனிங்ஃபுல் ஆப்ஜெக்ட் அக்கார்டிங்லி. நான் இன்னைக்கு ஃபுல்லா பிஸியா இருக்கேன். இன்னைக்கு நான் மீனிங்ஃபுல்லா எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். சோ இது வந்து நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கும் போது தான் நம்ம பிஸியா இருக்கிறது வரும். ஆல்ரெடி நம்ம பிஸியா இருக்கிற டாஸ்க்க இன்னும் பெட்டரா எப்படி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது கூட நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஆஃப் அட்டென்ஷனா நான் சூஸ் பண்ணலாம் அப்படின்றாரு. ஏன்னா இப்ப மோஸ்ட் ஆஃப் த டேஸ் நம்ம பிஸியா இருக்கோம். சோ தனியா வந்து உட்கார்ந்து தான் கோல்ஸ்க்கு பண்ணணும். இன்னைக்கு ஃபுல்லா டு டூலயே நான் பிஸியா இருக்கேன். அப்படின்னு நெறைய நாட்கள் நமக்கு ஓடிருது. சோ அதுக்கு ஆத்தர் சொல்றாரு, அப்படி டு டூல பிஸியா இருந்தா கூட, நீங்க யூசுவலா பண்றத விட அது எப்படி இன்னும் மீனிங்ஃபுல்லா பண்ணலாம்? எப்படி இன்னும் மாத்தி பண்ணலாம்? எப்படி இன்னும் ஃபோகஸ்டா பண்ணலாம்? அப்படிங்கிறத வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஹவ் அப்படிங்கிற பார்ட் கன்சிடர் பண்ணணும் அப்படின்றாரு. அப்புறம் 2வது வந்து யுவர் மோஸ்ட் கான்சிக்வென்ஷியல் டாஸ்க்ஸ். அதாவது நம்ம வந்து ஒரு வேலைய சூஸ் பண்ணி பண்ணும்போது, ஆ இந்த வேலைய நம்ம சூஸ் பண்ணி பண்ணா இந்த எஃபெக்ட் வரும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆர்டர் கான்சிக்வென்ஸ். ஆனா இந்த வேலைய பண்றதுனால அந்த எஃபெக்ட் வரும். அதுக்கு அடுத்த எஃபெக்ட் வரும். அதுக்கு அடுத்த ஆர்டர் கான்சிக்வென்ஸ் என்ன? அந்த மாரி ஃபர்ஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர், தேர்ட் ஆர்டர் கான்சிக்வென்ஸஸ் கூட யோசிங்க அப்படின்றாரு. ஏன்னா, சில சமயம் நம்ம நம்மளே உணர்ந்திருப்போம். ஒரு ஒரு மீனிங்ஃபுல்லான டாஸ்க்க உட்கார்ந்து நம்ம இனிஷியேட் பண்ணி ஒரு டெம்ப்ளேட்லாம் போட்டு நம்ம டீமுக்கு குடுக்க, அது அப்படியே செகண்ட் ஆர்டர் அவங்க ஒரு இதுக்கு வருவாங்க. அவங்க ஒரு சிஸ்டம்குள்ள வரும்போது தேர்ட் ஆர்டர் கான்சிக்வென்சஸ் அதுல வேற பல விஷயங்கள் ஒழுங்காகும். சோ ஒரு வேலைய பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு எங்க நம்ம கவனத்த நம்ம போட போறோம்னு நம்ம சூஸ் பண்றதுக்கு முன்னாடி, அதோட ஃபர்ஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர் அண்ட் தேர்ட் ஆர்டர் கான்சிக்வென்சஸ நம்ம யோசிக்கணும். ஆ நம்ம வந்து ஒரு ஒரு அந்த டாமினோஸ் எஃபெக்ட் மாரி ஒரு கார்ட தள்ளி விட்டா எல்லா கார்டும் வரிசையா விழுகுற மாதிரி, நம்ம அந்த ஒரு ஆக்ஷன பண்ண ஆரம்பிச்சா, அது கான்சிக்வென்ட்டா நெறைய நல்ல ஆக்ஷன்ஸோட செயின் ஆக்ஷனா இருக்கிற மாதிரி நம்ம ஆக்ஷன்ஸ சூஸ் பண்ணணும் அப்டின்றாரு. 3வது ஹவர்லி அவேர்னஸ் டைம். எவ்ரி 1 ஹவர் நம்ம வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு அலார்ம் அடிக்கட்டும். அந்த அலார்ம் அடிச்ச உடனே நம்ம வந்து சில விஷயங்கள கேட்டுக்கலாம். என்ன அப்டின்னா, நம்ம மைண்ட் ஆக்சுவலி இப்ப எங்க வாண்டர் ஆயிட்டு இருக்கு. நான் என்ன பண்ணணும்னு இன்னைக்கு ஒரு 3 டாஸ்க் சூஸ் பண்ணனே, அந்த 3 மீனிங்ஃபுல் டாஸ்க்க தான் நான் பண்ணிட்டு இருக்கேனா அப்படிங்கிறத கேட்டுக்கணும். நம்ம மோஸ்ட் கான்சிக்வென்ஷியல் திங்க தான் பண்ணிட்டு இருக்கேனா, இல்ல சும்மா அந்த அன்னைக்கு வர ஃபயர் ஃபைட்டிங்க பண்ணிட்டு இருக்கேனான்னு யோசிக்கணும். இப்போ இந்த நொடி என் மைண்ட் வந்து ஃபுல்லா ஓவர்ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு அட்டென்ஷன் ஸ்பேஸ். அப்படி இல்லன்னா, அந்த அட்டென்ஷன் ஸ்பேஸ்ல என்னென்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத யோசிக்கணும். சோ இதெல்லாம் தான் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சூஸ் மீனிங்ஃபுல் ஆப்ஜெக்ட் ஆஃப் அட்டென்ஷன். அதுலயும் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப அடுத்தோட அந்த சாப்டர் 3யோட செகண்ட் பார்ட் தான் இப்ப நான் எலாபரேட் பண்ண போறேன். இது வரைக்கும் நான் குடுத்தது ஜிஸ்ட். என்னன்னா, ஹவ் டு செட் ஸ்ட்ராங்கர் இன்டென்ஷன்ஸ். ஓகேங்களா? இப்ப நம்ம வந்து இந்த ஒரு ஸ்ட்ராங் அதாவது இன்டென்ஷன் ஆ வேர் அவர் அட்டென்ஷன் கோஸ் அதோட இன்டென்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அத எப்படி ஸ்ட்ராங்கா செட் பண்றது அப்படிங்கறது தான் இப்ப இந்த சாப்டர்ல பார்க்க போறோம். ஆம், இந்த இன்டென்ஷன் செட் பண்றதுல ஒரு மெயின்
இது என்னன்னா, நம்மளோட ஸ்மார்ட் கோல் பண்ணுவோம் இல்லைங்களா? வீல் ஆஃப் லைஃப்ல. அது ரிலேட்டடா தான் வர்ற மாரி எனக்கு இருக்கு. ஒண்ணு என்ன அப்டின்னா, மேக்கிங் தெம் வெரி ஸ்பெசிஃபிக் அப்டின்றாரு. நம்ம வந்து ரொம்ப ஒரு வேக் இன்டென்ஷன்ஸ் அதாவது ஒரு வேக் அப்டின்னா, ஒரு கிளியரா இல்லாத, கிறிஸ்பா இல்லாத, ரொம்ப தெளிவா இல்லாத ஒரு கோல்ஸ் அதோட இன்டென்ஷன்ஸ் வச்சுட்டு இருக்கும்போது, நம்மளோட ஓவரால் சக்சஸ்க்கான வாய்ப்பு ரொம்ப குறைவா இருக்குது. ஆனா இதே ஸ்பெசிஃபிக் இன்டென்ஷன்ஸ் வேகா இருக்கிற ஒரு விஷயத்த பிரிச்சு ஸ்பெசிஃபிக் இன்டென்ஷன்ஸா நம்ம மாத்திக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வேகா நான் வந்து அடுத்த 1 மாசத்துல வந்து இந்த விஷயத்த பண்ணணும்னு நெனைக்கிறேன் அப்டின்னா, அது வந்து ஒரு வேக் இன்டென்ஷன். அதையே பிரிச்சு அடுத்த 1 மாசத்துல இத பண்ணணும் அப்டின்னா, அடுத்த 1 நாள் இத பண்ணணும். அடுத்த 2 நாள் இத பண்ணணும். அடுத்த 10வது நாள் இத நான் அச்சீவ் பண்ணியிருந்திருக்கணும். அந்த மாரி பிரிச்சு போடுறோம் அப்டின்னா, ஆ ஆப்வியஸ்லி பிரிச்சு போடும்போது அந்த ஸ்பெசிஃபிக் இன்டென்ஷன்ஸ்குள்ள போறோம். அந்த ஸ்பெசிஃபிக் இன்டென்ஷன்ஸ் வந்து நம்ம ஓவரால் சக்சஸ கண்டிப்பா இன்கிரீஸ் பண்ணுது அப்டின்றாரு. ஆ நான் ஒரு ஒரு 3 எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காரு. என்ன அப்டின்னா, கோ டூ நம்ம வந்து ஒரு பர்சனல் இன்டென்ஷன் செட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. கோ டூ ஜிம். வீட்டுக்கு வந்தா வேல பண்ணக்கூடாது. 3வது வந்து நேரமே தூங்கணும். இந்த மாதிரி எல்லாம் இன்டென்ஷன்ஸ் வைக்கிறோம் அப்டின்னா, இது எல்லாமே வந்து வேக் இன்டென்ஷனா இருக்கு. ஓகேங்களா? இதுல வந்து எந்த ஒரு ஸ்மார்ட் கோலும் இல்ல. விச் இஸ் வாட், வென்னு, ஹவ் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஆ இது என்ன அப்டின்னா, நம்ம நம்ம வந்து இப்ப இதே இன்டென்ஷன்ஸ வந்து ஸ்பெசிஃபிக் இன்டென்ஷன்ஸா மாத்தணும்னு வச்சுக்கோங்க. கோ டூ ஜிம் என்ன பண்ணிருப்போம்? ஸ்கெட்யூல் அண்ட் கோ டூ த ஜிம் ஆன் மை லஞ்ச் பிரேக் அப்படின்றாரு. இந்த ஒரு நாள்ல இந்த பர்ட்டிகுலர் டைம் பிளாக்ல நான் லஞ்ச் பிரேக்கு சாரி நான் ஜிம்முக்கு போணும் அப்படின்னு சொல்லி செட் பண்றோம். 2வது வந்து வீட்டுக்கு வந்தோனே வேலை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அப்படின்னா, வீட்டுக்கு வந்தோனே வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே வீட்டு வாசல்லயே என்னோட ஃபோன்ல வந்து வீட்டு வாசல்ல நின்னு நான் என் ஃபோன வந்து ஏரோப்ளேன் மோட்ல போடுவேன். அதுக்கப்புறம் என்னோட லேப்டாப் எல்லாம் கொண்டு போய் இன்னொரு ரூம்ல வச்சுட்டு வந்துருவேன். அதுக்கப்புறம் அந்த ஈவினிங் வந்து நான் டிஸ்கனெக்டடா ஸ்டே பண்ணுவேன். நான் வைஃபை எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு நான் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா நம்மளோட இன்டென்ஷன் செட் பண்ணணும். கோ டூ பெட் அட் அ ரீசனபிள் டைம் அப்டின்னா 10 மணி 10 மணி அப்டி ஒரு அலாரம் அடிக்கணும். அந்த அலாரம கேட்ட உடனே நான் வந்து எல்லாத்தையுமே வைண்ட் ஆஃப் பண்ணிட்டு பெட்ட நோக்கி போறதோட ப்ராசஸ நான் ஆரம்பிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் இன்டென்ஷன் செட் பண்ண சொல்றாரு. விச் இஸ் என்னன்னா நம்மளோட ஸ்மார்ட் கோல்ஸ்க்கு ரிலேட்டடா தான் இது இருக்குது. இப்ப வந்து நம்ம வேக் இன்டென்ஷன் செட் பண்றது மூலமாவும், கொஞ்சம் ஒரு 20, 30% அந்த வேலைய செஞ்சு முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா, நம்ம ஸ்பெசிஃபிக் இன்டென்ஷன் செட் பண்ணும்போது, இந்த 20, 30% வந்து 50, 60%ஆ மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பா செவரல் டைம்ஸ் பெட்டர் தென் வேக் இன்டென்ஷன்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக் இன்டென்ஷன்ஸ்ல வொர்க் ஆகும் அப்டின்றாரு. ஆம். இன்னொன்னு என்ன அப்டின்னா, இப்போ ஒரு 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 ரிசல்ட் ஒரு இது கண்டக்ட் பண்ணி பார்த்திருக்காரு அவரு. அந்த கிறிஸ் பெய்லி வந்து ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி பார்த்திருக்காங்க. என்ன அப்டின்னா 2 செட் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. 2 செட் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ்ல வந்து ஒரு செட் வந்து வேக் இன்டென்ஷன்ஸ்ல வொர்க் பண்ணியிருக்காங்க. இன்னொரு செட் வந்து ஸ்பெசிஃபிக் இன்டென்ஷன்ஸ்ல வொர்க் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வேக் இன்டென்ஷன்ஸ்ல வொர்க் பண்ணவங்க, உதாரணத்துக்கு ஆ நம்ம வந்து இந்த கிறிஸ்மஸ் பிரேக் ஒரு 10 டேஸ் பிரேக்ல வந்து ஒரு டிஃபிகல்ட் கோல் எடுத்துக்கிட்டு, அந்த கோல கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் குடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு வேக் கோல் விச் இஸ் அந்த 10 நாள்ல எனி டிஃபிகல்ட் டாஸ்க் எடுத்து கம்ப்ளீட் பண்ணும் அப்படிங்கிறது தான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து அவங்க எதுவா வேணா எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு டெர்ம் பேப்பர கம்ப்ளீட் பண்றதா எடுத்துக்கலாம். இல்ல ஒரு நியூ அபார்ட்மெண்ட் கண்டுபிடிக்கிறதா எடுத்துக்கலாம். இல்ல வந்து ஏதோ ஒரு கான்ஃப்ளிக்டிங்கா இருக்கிற விஷயத்த, ரொம்ப லாங் பெண்டிங்கான விஷயத்த முடிக்கிற மாரி எடுத்துக்கலாம். பட் அந்த 10 நாள்ல அத கம்ப்ளீட் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு 2 டீம் எடுத்துட்டு அந்த மாரி ஒரு கோல்ஸ் குடுக்குறாரு. ஒரு டீம் என்ன பண்றாங்க, வேகா பண்றாங்க. விச் இஸ் உதாரணத்துக்கு நான் வந்து இந்த கிறிஸ்மஸ் பிரேக்ல ஒரு நியூ அபார்ட்மெண்ட் கண்டுபிடிச்சிருக்கணும் அப்படிங்கிற ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்னா, ஒரு டீம் ரொம்ப வேகா வொர்க் பண்றாங்க. ரேண்டமா போறாங்க, ரேண்டமா தேடுறாங்க. அவங்களும் அதுக்கு வொர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க 10 நாள். பட் அவங்க வந்து ரொம்ப வேகா வொர்க் பண்றாங்க. ஸ்பெசிஃபிக் இன்டென்ஷன்ஸ் இல்லாம. சோ அவங்களோட சக்சஸ் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா, வெறும் 22% தான். 100 பேர்ல வெறும் 22 பேர்னால தான் வேகா பண்ணும்போது அந்த கோல்ஸ் அச்சீவ் பண்ண முடியுது. அதுவே இம்ப்ளிமெண்டேஷன் இன்டென்ஷன் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு குரூப்புக்கு இவர் கைட் பண்றாரு. விச் இஸ் இம்ப்ளிமெண்டேஷன் இன்டென்ஷன். இந்த டெர்ம் அடிக்கடி யூஸ் பண்றாரு அவரு. இம்ப்ளிமெண்டேஷன் இன்டென்ஷன் அப்படின்னா என்னன்னா, மேக் அ வெரி டீடைல்டு பிளானிங் சொல்றாரு. நீங்க அந்த அந்த கோல
எப்படி அச்சீவ் பண்ண போறீங்க? அந்த கோல்ல என்னென்னலாம் அச்சீவ் பண்ண போறீங்க? அத எப்படியெல்லாம் அச்சீவ் பண்ண போறீங்க? அத என்னைக்குள்ள அச்சீவ் பண்ண போறீங்க? அதுல யார் யார் ஹெல்ப் எல்லாம் எடுக்க போறீங்க? இந்த மாரி ஒரு டீட்டெயில்டு பிளான போட சொல்றாரு. அந்த டீட்டெயில்டு பிளான போடும்போது, அதுதான் இம்ப்ளிமென்டேஷன் இன்டென்ஷன் அப்படின்னு சொல்ல வராரு. இந்த இம்ப்ளிமென்டேஷன் இன்டென்ஷன் பண்ணும்போது, வென்னு, வேரு, விச் கைண்ட் ஆஃப் ஆக்ஷன் இந்த மாரி என்னென்ன டேட்டாவ இன்க்ளூட் பண்ண முடியுமோ, அத்தன டேட்டாவையும் இன்க்ளூட் பண்ணுங்க அப்டின்றாரு. அப்படி இன்க்ளூட் பண்ணும்போது, அந்த பர்ட்டிகுலர் ஸ்டூடண்ட்ஸோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, 62% சக்சஸ் ரேட்டா இருக்கு. ஸோ நம்ம வந்து ஒரு அபார்ட்மெண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகா போயிட்டு, வேக் இன்டென்ஷன வச்சுக்கிட்டு, அ நம்ம ஒரு ஒரு வேலைய பண்றவங்க வெறும் 22% பீப்பிள் தான் அத அச்சீவ் பண்றாங்க. அதே வந்து இம்ப்ளிமென்டேஷன் இன்டென்ஷன் போடுறவங்க. இம்ப்ளிமென்டேஷன் இன்டென்ஷன்னா ஒரு வேலைய பண்றோம். ஓகே நம்ம வீடு கண்டுபிடிக்கிறோம். இல்ல வந்து நம்ம பிசினஸ் ரிலேட்டடா இந்த பர்ட்டிகுலர் டர்ன் ஓவர் பண்றோம் அப்டின்னா, அதுக்கு என்னென்னலாம் பண்ண போறோம்? என்னென்னலாம் பண்ணா இந்த டர்ன் ஓவர் வரும்? அது எப்படியெல்லாம் பண்ண போறோம்? அது யார வச்சு பண்ண போறோம்? அது என்னைக்குள்ள பண்ண போறோம்? அ இது பண்றதுக்கு என்னென்ன ஆக்ஷன் பண்ணணும்? இந்த மாதிரி என்னென்ன டேட்டா டீட்டெயில் ஆட் பண்ண முடியுமோ, அத்தன டீட்டெயில்ஸையும் ஆட் பண்ணணும் நம்ம. சோ அந்த மாரி பண்ணும்போது, அதோட சக்சஸ் ரேட் விச் இஸ் 3 டைம்ஸ் மோர் தேன் working with vague intentions. ஓகேங்களா? which is 62% of the people were successful about 62% of the people were successful about achieving it. ஸோ நாம எந்த கோல், எந்த இன்டென்ஷன் எடுத்தாலும், சின்னதா இருக்கிற அதாவது இன்னைக்கு அது நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகக்கூடாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு பண்ற டு டூ லிஸ்டோட ஒரு ப்ராப்பர் மீனிங்ஃபுல் டாஸ்க்க வந்து நம்ம கனெக்டே பண்ணக்கூடாது. இன்னைக்கு நான் போறேன், நான் ஃபாலோ பண்ண போறேன், நான் இந்த வேலைய கன்ஃபார்ம் பண்ண போறேன், நான் வந்து அ இங்க இங்க போய் ஆர்டர் எடுக்க போறேன். ஸோ இதெல்லாம் வந்து டே டு டே ரொட்டீன்ஸ் ஓகேங்களா? ஸோ இத வந்து நம்ம ஒரு மீனிங்ஃபுல் டாஸ்க்கோட கனெக்ட் பண்ணிக்கவே கூடாது. நம்ம மீனிங்ஃபுல் டாஸ்க் எங்க நம்ம ஆப்ஜெக்ட் ஹைப்பர் ஃபோக்கஸ் போயிட்டே இருக்கணும் அப்டின்னா, ஆஸ் மெனி மீனிங்ஃபுல் டாஸ்க்ல போக போக தான் நம்ம லைஃப் மாறும். மீனிங்ஃபுல் டாஸ்க்னா என்ன? இந்த வேலைய பண்றதுனால நம்ம லைஃப்ல ஒரு சிக்னிஃபிகன்ட் சேஞ்சஸ் இன்னைக்கோ, நாளைக்கோ, அடுத்த வாரமோ, அடுத்த மாசமோ, அடுத்த வருஷமோ கிடைக்குதா? ஒரு பெரிய பாசிட்டிவ் சேஞ்ச் கிடைக்குதா? அந்த சேஞ்ச் பல பாசிட்டிவ் சேஞ்சஸ்க்கு ஒரு அடித்தளமா அமையுதா? சோ இதுல இந்த மாரி டாஸ்க்ல வந்து ஒரு 50% ஆஃப் த டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். சோ இந்த மாரி டாஸ்க்குக்கு இந்த இம்ப்ளிமென்டேஷன் இன்டென்ஷன போடணும் அப்டின்றாரு. ஆ ஏன்னா செட்டிங் ஸ்பெசிஃபிக் இன்டென்ஷன்ஸ் வந்து ட்ரிபிள் த டைம் நம்மளோட சக்சஸ வந்து என்ஷூர் பண்ணுது அப்டி சொல்லி சொல்றாரு. இந்த இம்ப்ளிமென்டேஷன் இன்டென்ஷன் இப்போ ஒரு 3 எக்ஸாம்பிள் ஸ்பெசிஃபிக் எக்ஸாம்பிள் சொன்னாரு இல்லைங்களா? விச் இஸ் நம்ம ஜிம்முக்கு போகணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா ஸ்கெட்யூல் த ஜிம் அண்ட் லஞ்ச் பிரேக் வந்துச்சுன்னா நான் ஜிம்முக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டென்ஷன் செட் பண்றாரு. இது வந்து ஒரு ஸ்மார்ட் கோலா இருந்தா கூட இதுல நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா லஞ்ச் பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்டர்னல் கியூ அப்படின்னா ஒரு ட்ரிகர் ஒரு எக்ஸ்டர்னல் ஒரு நமக்குள்ள ஒரு ட்ரிகர் ஃபேக்டரை எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்ல கொண்டு போய் வைக்கிறாரு. ஓகேங்களா? 2வது வந்து இப்ப பெட்டுக்கு போகணும்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, ஃபோன்ல இருந்து ஒரு அலார்ம் அடிக்கணும். இல்ல வேற ஏதாவது இடத்துல ஒரு அலார்ம் அடிக்கணும். அந்த அலார்ம் அடிச்ச உடனே நான் வந்து பெட்டுக்கு போக ஆரம்பிக்கணும். இப்ப இங்கேயும் பார்த்தீங்கன்னா, நமக்கான ட்ரிகர் நமக்கான ஒரு தூண்டுதல் வந்து எக்ஸ்டர்னல் என்விரான்மென்ட்ல இருந்து உள்ள வருது. ஸோ இந்த இம்ப்ளிமென்டேஷன் இன்டென்ஷன் செட் பண்ணும்போதும், நம்மளோட டே டு டே லைஃப்ல இந்த மாரி எக்ஸ்டர்னல் என்விரான்மென்ட்ல இருந்து ஒரு கியூ ட்ரிகர் வர்ற மாதிரி பண்ணிக்க சொல்றாரு. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ஹேபிட் எப்படி இப்ப நீங்க வந்து பிரஷ் பண்ணணும் அப்படின்னா, காலைல எந்திரிச்ச உடனே, வாவ்! இந்த அடுத்த 10 நிமிஷம் நான் பிரஷ் பண்ண போறேன். நான் செம்மையா பிரஷ் பண்ண போறேன். நான் சூப்பரா பிரஷ் பண்ண போறேன்னு நெனச்சுட்டுலாம் போய் பிரஷ் பண்ண போறது கிடையாது. அதுக்கு நீங்க மென்டலா பிரிப்பேர் ஆவுறதும் கிடையாது. இப்ப நீங்க ஒரு பட்ஜெட்டிங் பண்ணணும் அப்டின்னா, அது உங்க மைண்ட்ல இருந்துட்டே இருக்கும். பண்ண மாட்டோம். நம்மள ஃபோர்ஸ் பண்ணி, புஷ் பண்ணி கொண்டு போய் தான் அத பண்ண வைப்போம். கரெக்ட்டுங்களா? ஆ அதுவும் அதுவும் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸும் பின்னாடி குடுக்குறாரு. ஏன் நம்ம வந்து அந்த மாரி விஷயங்கள பண்ண மீன் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மள புஷ் பண்ண வேண்டியிருக்கும் அப்டின்னு சொல்லிட்டு. ஸோ ஆ யாஹ்! ஆனா அதே இத்தன எஃபோர்ட் வந்து நம்ம பிரஷ் பண்றதுக்கு போடுறதில்ல. காலைல எந்திச்ச உடனே தானா போய் பிரஷ் பண்ணி முடிச்சுட்டு வரோம். இன்ஃபாக்ட் நம்மலாம் வந்து டெய்லியும் காலையில நமக்கு நேத்து காலைல எப்படி பிரஷ் பண்ணோம், முந்தா நேத்து காலைல எப்படி பிரஷ் பண்ணோம்னு கூட நமக்கு ஞாபகம் இருக்காது. சோ அந்த அளவுக்கு அது வந்து ஒரு ஹேபிட்டா மாறிடுச்சு. சோ இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த இம்ப்ளிமென்டேஷன் இன்டென்ஷன்ஸையும் ஒரு ஹேபிட்டா மாத்த ட்ரை பண்ண சொல்றாரு. அப்ப என்ன ஆகும்னா, இப்போ ஒரு ஒரு ஒன்ஸ் ஒரு ஹேபிட் ஆரம்பிச்ச உடனே, உங்க பிரெயின் வந்து ரெஸ்ட் ஆஃப் த சீக்வென்ஸ வந்து ஆட்டோ பைலட் மோட்ல எடுத்துட்டு போயிடும். அதே மாதிரி இந்த இம்ப்ளிமென்டேஷன் இன்டென்ஷன்க்கு ஒரு கேம் பிளான் நீங்க போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். விச் இஸ் என்விரான்மென்டல் என்விரான்மென்ட்ல இருந்து ஒரு ட்ரிகர் உங்களுக்கு வரும். அந்த ட்ரிகர் இனிஷியேட் ஆன உடனே, உதாரணத்துக்கு இப்ப லஞ்ச் பிரேக் வந்த உடனே, இல்ல வீட்டுக்கு வந்து வெளியில நின்ன உடனே, இந்த வீட்டு காலிங் பெல்ல பார்த்த உடனே, அதுக்கப்புறம் நம்மளோட பெட் டைம் அலார்ம் அடிச்ச உடனே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, வெளியில இருந்து வரக்கூடிய ட்ரிக்கர்ஸ். இந்த ட்ரிக்கர்ஸ் இந்த ட்ரிக்கர்ஸ் வந்துச்சுன்னா, இத பண்ணணும்.
எனக்கு வந்து லஞ்ச் பிரேக் வந்துச்சுன்னா நான் ஜிம்முக்கு போணும். 10 மணிக்கு அலார்ம் அடிச்சிருச்சுன்னா நான் தூங்க போணும். நான் வீட்டுக்கு காலிங் பெல் அடிக்கிறேன்னா, நான் என் ஃபோன் ஏரோப்ளேன் மோட்ல போட்டுருக்கணும். ஸோ இந்த மாரி வெளியில இருக்கிற ஒரு ட்ரிக்கர வந்து நம்ம என்ன இம்ப்ளிமென்டேஷன் பண்ணணுமோ, அதோட கனெக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்டின்னா, ஒரு பாயிண்ட்ல சப்கான்ஷியஸாவே நம்ம அந்த கோல்ஸ பண்ண ஆரம்பிச்சுருவோம். நம்ம வந்து ரொம்ப இன்டென்ஷனலா டெய்லியும் பண்ணிட்டு இருக்க தேவையில்ல. இத பண்ணணும், அத பண்ணணும் அப்டின்னு இந்த இனிஷியேட்டிவ் வந்து ஒரு பெரிய எஃபர்ட்டே எடுக்காது. அது ரொம்ப ஈஸியா, ரொம்ப எஃபிஷியன்ட்டா ஒரு கான்ஷியஸ் இன்டென்ட் டெய்லியும் இல்லாம நடக்க ஆரம்பிச்சுரும். நம்ம வந்து இந்த வெளியில இருந்து இந்த ட்ரிக்கர் வந்த உடனேவே, நம்ம வந்து நம்மளோட ஒரிஜினல் கோல நோக்கி விச் இஸ் இந்த இம்ப்ளிமென்டேஷன் இன்டென்ஷன்ல நம்ம என்ன கோல் வச்சிருக்கோமோ, அந்த கோல நோக்கி நம்ம தானா ஆட்டோமேட்டிக்கா போக ஆரம்பிச்சுருவோம். அப்படி சொல்லி சொல்றாரு. சோ, இப்ப நீங்க அதாவது இப்ப இந்த ஸ்பெசிஃபிக் இன்டென்ஷன் செட் பண்ணும்போது, என்விரான்மென்ட்ல இருந்து ஒரு ட்ரிக்கர் வர்ற மாரி ஒரு பேலன்ஸ் கண்டுபிடிங்க. அந்த ட்ரிக்கர் வந்த உடனே நம்ம தானா அந்த ஆக்ஷன பண்ண ஆரம்பிக்கணும். அது ஒரு ஹேபிட்டா மாறணும். அப்படி ஹேபிட்டா மாற, மாற நம்ம அடுத்து இம்ப்ளிமென்டேஷன் இன்டென்ஷன யோசிக்க ஆரம்பிக்கலாம். சோ இந்த மாரி ஒண்ணொண்ணையும் நம்ம ஹேபிட்டா மாத்திட்டு இருக்கணும். அ விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா டெய்லியுமே நம்ம வந்து ரொம்ப கான்ஷியஸா இன்டென்ட்டா போட்டு, போட்டு நம்ம ஹேபிட்ஸ கொண்டு வரோம். நம்ம லைஃப் மாத்துற ஹேபிட்ஸ கொண்டு வரோம் அப்படின்னா, நம்ம ஒரு பாயிண்ட்ல டயர்ட் ஆயிருவோம். சோ அட் அ பாயிண்ட் நம்ம ஒரு சப்கான்ஷியஸ் ரொட்டீன்குள்ள வரணும். சோ அதுக்கு இந்த எக்ஸ்டர்னல் என்விரான்மென்ட் கியூ நமக்கு ஹெல்ப் பண்ணுது. இன்னொன்னு இந்த எக்ஸ்டர்னல் என்விரான்மென்ட் கியூ வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும். அப்படிங்கிறது ஆத்தர் சொல்றாரு தான். பட் அவர் இன்னொன்னும் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த கியூ வந்து அவங்கவங்க மனப்பான்மைய பொறுத்தது. உதாரணத்துக்கு இப்போ ஒரு டென்னிஸ் பிளேயர்ஸ வச்சுட்டு அவங்க வந்து ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. சோ என்ன மாரி ப்ராப்ளம்ஸ் வரும்போது அவங்க என்ன மாரி இத ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்போ வந்து சில பிளேயர்ஸ் வந்து நான் வந்து இரிட்டேட் ஆகும்போது இப்படி பண்ணிடுறேன். நான் நர்வஸ் ஆகும்போது நான் மிஸ் பண்ணிடுறேன். அந்த மாரி சொல்றாங்க. அப்ப இரிட்டேட்டட், நர்வஸ் இது எல்லாமே வந்து ஸ்பெசிஃபிக்கா இல்லாம வேகா தான் இருக்கு. ஆனாலும் அந்த அது வந்து ப்ராப்பரா தான் ஒர்க் ஆச்சு. ஏன்னா, அந்த நான் நர்வஸ் அப்டின்னா, அது என்ன ஸ்டேட் அப்படிங்கிறது அந்த பிளேயருக்கு நல்லா தெரிஞ்சிருந்துச்சு. அந்த வார்த்தை வந்து ஒரு வேகா இருந்தா கூட, நான் நர்வஸ் ஆகுற ஃபீலிங் என்ன? எனக்கு நெஞ்செல்லாம் படபடப்பாகும். நான் நர்வஸ் ஆனா என் பிரெயின் எப்படி இருக்கும்? இதுதான் நான் நர்வஸ் ஆயிட்டேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் ஃபுல்லா அந்த பிளேயருக்கு தெரிஞ்சிருந்ததுனால, ஒன்ஸ் அந்த ஸ்டேட் வரும்போது அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இதுலருந்து என்ன சொல்றாரு அப்டின்னா, நான் நர்வஸா இருக்கும்போது நான் இத பண்ணணும். இல்ல நான் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது இது பண்ணணும். அப்படிங்கிறது வந்து ஒரு சில சமயம் எல்லாத்துலயுமே நம்ம ஸ்பெசிஃபிக்க தேடி தேவையில்ல. சில சமயம் வேகா இருந்தா கூட, அவங்களுக்கு அது ஒரு இஃப் இட் மேக்ஸ் சென்ஸ். அவங்களுக்கு அது புரியுது. அவங்கவங்க பிரெயினுக்கு அது வந்து ஒரு ப்ராப்பர் கியூவா இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல, நம்ம வந்து கொண்டு போய்க்கலாம். எல்லா இடத்துலயுமே ஒரு ப்ரிசைஸ தேடிட்டு இருக்க தேவையில்ல. ப்ரிசைஸ் அப்படிங்கிறது அவங்கவங்க தாட் ப்ராசஸ பொறுத்தது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன்னும் 2 விஷயங்கள் அந்த ஸ்பெசிஃபிக் இன்டென்ஷன் செட் பண்ணும்போது நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்டின்னா, நீங்க இன்டென்ஷன் செட் பண்றதுக்கு அதாவது இம்ப்ளிமென்டேஷன் இன்டென்ஷன் ஒரு வேலைய எப்படி பண்றது அப்படின்னு ஒரு இம்ப்ளிமென்டேஷன் டீட்டெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி, அந்த வேலைய நிஜமாவே நீங்க புடிச்சு தான் பண்றீங்களா? நிஜமாவே அது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்டா? ஆ டூ யூ கேர் அபௌட் தி இன்டென்ஷன்? அந்த இன்டென்ஷனுக்கு நீங்க அது நடக்கணும். இந்த விஷயம் நம்ம லைஃப்ல நடக்கணும் அப்படின்னு நீங்க கேர் பண்றீங்களா? சோ இந்த மாதிரி எல்லாம் ஒரு முக்கியமான வேலைய எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படி இல்லன்னா அந்த கோல்ஸ் ஒர்க் ஆகாது. ஆ நீங்களே ஒரு கேர் பண்ணாத ஒரு கோல் எடுத்துக்கிட்டு இல்ல ரொம்ப நாளா பண்ணணும்னு நெனச்சு, அது வேண்டான்னு தூக்கி போட்டு ஒரு கோல் எடுத்து ட்ரையல் பாக்குறது. 1990ஸ்ல ஏதோ பண்ணணும்னு நெனச்ச விஷயத்துல, நீங்க இன்னைக்கு பண்ணணும்னு நெனைக்கிறது. இதெல்லாம் நீங்க இதெல்லாம் இந்த எல்லா விஷயத்துலயும் நீங்க வந்து க க ரொம்ப லெஸ் மோட்டிவேட்டடா தான் இருப்பீங்க. சோ இதெல்லாம் வந்து இந்த மாரி கோல்ஸ் எடுத்தீங்கன்னா, உங்களால அச்சீவ் பண்ண முடியாது. அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீங்க ஆக்சுவலாவே இத பண்ணா என் லைஃப் மாறும் அப்படின்னு யோசிச்சு, புரிஞ்சு, நீங்க கேர் பண்ற ஒரு இன்டென்ஷன் எடுக்கணும் அப்படின்றாரு. 2வது நம்ம ஸ்பெசிஃபிக் இன்டென்ஷன் சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஸ்பெசிஃபிக் இன்டென்ஷன்ஸ் நோக்கி தேவையில்ல. ஒரு ஈஸியான டாஸ்க் எல்லாம் இருந்துச்சுன்னா, தட் இன்டென்ஷன் நீட் நாட் பி ஸ்பெசிஃபிக். ஏன்னா அந்த இடத்துல போயிட்டு நம்ம இது எப்படி பண்ணணும்? டீப்பா பண்ணணும், டீட்டெயில்டா பண்ணணும். அந்த மாரிலாம் யோசிக்கிறத தாண்டி, அ அந்த மாரிலாம் யோசிச்சுட்டு இருக்க தேவையில்ல. ரொம்ப ஒரு டிஃபிகல்ட் டாஸ்க் வந்தா மட்டும் ஓகே அட்வான்ஸா உட்கார்ந்து ஓகே இது ஒரு டிஃபிகல்ட் டாஸ்க். இது எப்படி பண்ணணும்? இது எப்ப பண்ணணும்? இது யாரோட ஹெல்ப்ல பண்ணணும்? இது எப்படியெல்லாம் பண்ணணும்? இது என்னைக்கெல்லாம் தேவை? என்னன்னைக்குள்ள எதெல்லாம் முடிக்கணும்? அப்படின்னு சொல்லிட்டு டிஃபிகல்ட் டாஸ்க்ஸ் மட்டும் நீங்க ஸ்பெசிஃபிக் இன்டென்ஷன் போனா போதும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உதாரணத்துக்கு இப்ப வந்து ஒரு ஈஸி இன்டென்ஷன். இப்ப வீக்கெண்ட்ல இருக்கீங்க. வீக்கெண்ட்ல ஜிம்முக்கு போணும் அப்படின்னா, வீக்கெண்ட்ல ஜிம்முக்கு போறது வந்து எனி டைம் நீங்க போய்க்கலாம். அத வந்து நம்ம ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா யோசிச்சுட்டு இருக்க தேவையில்ல. இதே வந்து ஒரு லாங் ஹேபிட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க வந்து கண்டபடி ஸ்வீட் சாப்பிட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னா,
நான் ஸ்வீட் சாப்பிடக்கூடாது. நான் வீக்கெண்ட் ரெஸ்டாரண்ட் போம்போது எனக்கு வீட்ல வந்து கண்ட்ரோல் இருக்கு. ஆனா வெளில போனா கண்ட்ரோல் இல்ல. ஸோ ரெஸ்டாரண்ட் போம்போது நான் ஸ்வீட் சாப்பிடக்கூடாது, டெசர்ட் சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம நெனைக்கிறோம் அப்டின்னா, அத வந்து இன்னும் ஸ்பெசிஃபிக்கா வைக்கணும். ஏன்னா இது வந்து நம்மளோட லாங் டெர்ம் ஹேபிட் நம்ம பிரேக் பண்ணி ஒரு விஷயம் பண்றோம். ஸோ இதுக்கான இன்டென்ஷன்ஸ் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும். உதாரணத்துக்கு, நான் இன்னைக்கு லஞ்சுக்கு இந்த ஹோட்டலுக்கு போறேன். இந்த ஹோட்டலுக்கு போய் உட்கார்ந்த உடனே நான் லஞ்ச் சாப்பிடுறேன். லஞ்ச் சாப்பிட்டதுக்கு அப்புறம் டெசர்ட் மெனுவ பார்க்குறேன். பார்த்துட்டு பொலைட்டா நான் வந்து காஃபி மட்டும் ஆர்டர் பண்றேன். அப்படிங்கிற அளவுக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்கா வைக்கணும். ஏன்னா, கண்டிப்பா டெசர்ட் மெனுவும் நம்ம பார்க்க போறோம். பார்த்த உடனே மைண்ட் மாறும். மாறி நம்ம டெசர்ட் ஆர்டர் பண்ணுவோம். ஸோ நம்ம தாட் ப்ராசஸ் நமக்கு புரிஞ்சிருக்கணும். எந்த இடத்துல நம்ம மிஸ் ஆகுறோம்னு புரிஞ்சுட்டு, அந்த இடத்த சரி பண்ணி ஒரு ஸ்பெசிஃபிக் இன்டென்ஷன் ஒரு ஸ்பெசிபிக் இன்டென்ஷன வைக்கணும். சோ நம்ம வீட்ல இருந்து கிளம்பும் போதே இந்த ஸ்பெசிபிக் இன்டென்ஷன செட் பண்ணிட்டு போனா மட்டும் தான், நம்ம வந்து அத அச்சீவ் பண்ணிட்டு வருவோம். ஆ இது வந்து என்ன சொல்றது? இது வந்து ஒரு ஒரு மோர் தாட்ஃபுல் இன்டென்ஷன்ஸ நோக்கி ஆ நம்ம போக போக, நம்மளோட ஆக்ஷன்ஸும் ரொம்ப மீனிங்ஃபுல் அண்ட் தாட்ஃபுல்லா மாறிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆ அப்ப வந்து இன்னொன்னு என்ன அப்படின்னா நம்ம வந்து இந்த வந்து ரொம்ப ஈஸியான கோல்ஸ் நெறைய இருந்தாலுமே, நமக்கு வந்து இட்ஸ் ஹார்ட் டூ அட்டைன் தெம் ஆல். ஓகேங்களா? இப்ப வந்து ஒரு ஒரு ஹார்ட் டாஸ்க் எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, அது ஈஸியா நம்ம அச்சீவ் பண்ண முடியாது. அந்த இடத்துல நம்ம ஒரு ப்ராப்பர் இம்ப்ளிமெண்டேஷன் இன்டென்ஷன்க்கு போகணும். இன்னொன்னு ஈஸியான டாஸ்க்கு அப்டின்னா கூட நெறைய ஈஸியான டாஸ்க் இருக்கும்போது, அகைன் நம்மளால வந்து அந்த எல்லா டாஸ்க்கையும் இம்ப்ளிமெண்டேஷன்க்குள்ள முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? அகைன் வி ஹேவ் டூ கெட் இன்டூ பிளானிங். ஒரு ஒரு டாஸ்க்கையும் எப்படி பண்ணா அந்த டாஸ்க் வந்து நம்ம அச்சீவ் பண்ணுவோம்னு யோசிச்சு, அதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் பிளான போடணும். இது ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. நான் இன்னைக்கு டெசர்ட் சாப்பிடக்கூடாது, நான் ஸ்வீட் சாப்பிடக்கூடாது அப்படின்னு எல்லாருமே நினைப்போம். இன்னைக்கு ரொம்ப சாப்பிடக்கூடாது, இன்னைக்கு வந்து சுகர் எடுத்துக்கூடாது அப்படிங்கிறது எல்லாருமே நினைக்கக்கூடிய ஒண்ணு. ஆனா அத இவ்ளோ டீட்டெயில்டா ஸ்பெசிஃபிக்கா செட் பண்ணுமாங்கிறது ரொம்ப ஒரு தாட்ஃபுல் இன்சைட்டா இருந்துச்சு. சோ எனக்கு எந்த இடத்துல நான் மிஸ் ஆவேன். சோ இந்த இடத்துல போறேன். நான் யாராவது வீட்டுக்கு போனேன் அப்டின்னா, அந்த வீட்ல என்ன ஃபன் நடக்குதோ, அந்த ஃபன்ல ஒரு பார்ட்டா மாறுறேன் அப்டின்னா, அந்த இடத்துல நம்ம வந்து ஓகே. இந்த டைம்ல இந்த ஃபன் நடக்கிற இடத்துல அங்க போவே கூடாது. சோ போனா என் மைண்ட் எந்த இடத்துல ஸ்லிப் ஆகுதுன்னு நான் யோசிக்கணும். அந்த ஸ்லிப் ஆகுற டைம்ல நான் என்ன ஆக்ஷன் எடுக்கணுங்கிறத ஸ்பெசிஃபிக்கா செட் பண்ணிட்டு போணும். சும்மா போய் சாப்பிடக்கூடாதுன்னு இன்டென்ஷன மட்டும் வச்சுட்டு ஹோட்டல்ல போய் டெசர்ட் மெனுவ பார்த்துட்டு மைண்ட் மாறக்கூடாது. டெசர்ட் மெனுவ பார்க்கணும். பார்த்ததுக்கு அப்புறம் நான் காஃபி ஆர்டர் பண்ண போறேன். பொலைட்டா நான் காஃபி தான் ஆர்டர் பண்ண போறேன். அப்படிங்கிற அளவுக்கு டீட்டெயில்டா நம்ம மைண்ட பிளான் பண்ணிட்டு போம்போது, மைண்ட் நம்ம வந்து நமக்கு அதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா? இப்ப அடுத்து வந்து ஸ்டார்ட்டிங்கா ஹைப்பர் ஃபோக்கஸ் ரிச்சுவல். ஹைப்பர் ஃபோக்கஸ் ரிச்சுவல் என்ன அப்டின்னா, இப்ப வந்து நம்ம டெய்லியும் இந்த வேல பண்ணணும். இந்த டாஸ்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேலண்டர்ல நம்ம ஆட் பண்ற மாதிரி, நம்ம ஹைப்பர் ஃபோக்கஸ்க்கும் டைம் பிளாக்ஸ் போடுறது. ஓகேங்களா? சோ இந்தந்த டைம்ல நான் ஹைப்பர் ஃபோக்கஸ் பண்ண போறேன் அப்படிங்கிறத நம்ம பிளானிங்லயே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாரு. சோ இதுதான் வந்து ஹைப்பர் ஃபோக்கஸ் ரிச்சுவல். இப்போ அடுத்தடுத்த சாப்டர்ஸ் வந்து எந்தெந்த இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நம்மள வந்து தடம் புரள வைக்கும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணோம். ஆனா அதுக்கு முன்னாடி அவர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிஸ் நமக்கு சொல்லணும்னு சொல்றாரு. என்ன அப்படின்னா, ஆ நம்ம எப்படி நம்மளோட ஹவ் டு ஹைப்பர் ஃபோக்கஸ் அண்ட் வென் டு ஹைப்பர் ஃபோக்கஸ். ஓகேங்களா? சோ இந்த ஸ்ட்ராட்டஜிஸ ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். அதுக்கு தகுந்த மாரி நீங்க எப்போ எப்படி ஹைப்பர் ஃபோக்கஸ் மோடுக்கு வரலாம், எப்பப்பலாம் ஹைப்பர் ஃபோக்கஸ் மோடுக்கு வரணுங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஹைப்பர் ஃபோக்கஸ் மோடுக்கு வர்றத தடுக்கிற டிஸ்ட்ராக்ஷன்ஸ நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். ஓகேங்களா? ஆ இது வந்து எப்படின்னா, நம்ம வந்து இந்த ஹைப்பர் ஃபோக்கஸ் ரிச்சுவல் எப்ப ரொம்ப பவர்ஃபுல்லா மாறும் அப்படின்னா, நம்ம வந்து நம்ம டிஸ்ட்ராக்ஷன்ஸ இன் அட்வான்ஸ் ஹேண்டில் பண்ண தெரியணும். ஸோ இன் நம்ம வந்து இப்போ போறோம், இன்டென்ஷனலே இல்லாம ஒரு இடத்துல உட்கார்றோம். அப்புறம் அங்க வர டிஸ்ட்ராக்ஷன்ஸ் பின்னாடி போறோம் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப நார்மலைஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஆனா அப்படி போக போக அவர் ஆக்ஷன்ஸ் எல்லாம் எங்க போகுதோ, அதுதான் நம்ம ரிசல்ட்டா மாறும். அப்ப நம்ம ஆக்ஷன்ஸ் எல்லாம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லயே போயிட்டு இருக்குது அப்டின்னா, ஒரு பாயிண்ட்ல டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ல தான் நம்ம எக்ஸ்பெர்ட் ஆவோமே ஒழிய, நம்ம பிசினஸ்ல நம்ம எக்ஸ்பெர்ட் ஆக மாட்டோம். ஓகேங்களா? நம்ம டைம் எங்க போகுதோ அதான் குரோ ஆகும். அதுல தான் நம்ம எக்ஸ்பெர்ட் ஆவோம். சோ நம்ம டைம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ல போயிட்டு இருக்கு. நம்ம டிஸ்ட்ராக்ஷன்ஸ தான் வந்து 24 மணி நேரத்துல ஒரு 8 மணி நேரம் பிராக்டிஸ் பண்றோம் அப்டின்னா, நம்ம டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ல எக்ஸ்பெர்ட் ஆவோமே ஒழிய, நம்ம ஒரு மீனிங்ஃபுல் ஆக்ஷன்ஸ் லைஃப்ல பண்ணவே மாட்டோம். இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து இன் அட்வான்ஸ் நம்ம அவாய்ட் பண்றது ப்ரோஆக்டிவா வேலை பண்றது முக்கியம். தேன் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்த அப்புறம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இது இது சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹவ் அண்ட் வென்னுக்கு போறோம். ஹவ் டு ஹைப்பர் ஃபோக்கஸ், வென் டு ஹைப்பர் ஃபோக்கஸ்க்கு போறோம். 1 ஹவ் டு ஹைப்பர் ஃபோக்கஸ். ஓகே. சோ இதுல எப்படின்னா,
இப்போ ஒரு ஹைப்பர் ஃபோக்கஸ் மோடு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட்ல ஒர்க் பண்ணாதான் நம்ம டீப் டாஸ்க் நம்ம டீப் ஒரு டாஸ்க்ல நம்ம டீப்பா போக முடியும். டீப்பா போனாதான் அதோட காம்ப்ளெக்சிட்டிய உடைச்சு நான் அதோட அது கிரியேட்டிவான சொல்யூஷன்ஸ் நம்ம கொண்டு வந்து அது நம்மளையும் நம்மள சுத்தி இருக்கிறவங்களோட லைஃபையும் மாத்துறதுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பா இந்த ஹைப்பர் ஃபோக்கஸ் மோடுக்குள்ள போகணுங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். எப்பப்பெல்லாம் போணும் அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஒண்ணு வந்து இப்போ நம்ம போய் டாஸ்க்ல வேலை பண்ணணும்னு உட்காரோம்னா, ஸ்டார்ட் ஃபீலிங் ஆன் ஹவ் லாங் யூ வாண்ட் ஹைப்பர் ஃபோக்கஸ்ன்னு சொல்றாரு. இப்ப நான் இன்னைக்கு இப்பதான் ஹைப்பர் ஃபோக்கஸ் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு 10 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ் பிளாக் எடுத்துட்டு நான் ஹைப்பர் ஃபோக்கஸ்க்குள்ள மோடுக்கு இப்ப நான் இந்த 15 மினிட்ஸ் ஹைப்பர் ஃபோக்கஸ் மோடுக்குள்ள தான் போறேன் அப்படிங்கறத நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்றாரு. நமக்கு நாமே கேட்டுக்க சொல்றாரு. எத பத்தி கேட்டுக்க சொல்றாரு அப்படின்னா, ஒரு எந்த அளவுக்கு நமக்கு மைண்ட்ல ரெசிஸ்டன்ஸ் இருக்கு ஒரு வேலைய பண்றதுக்குன்னு கேட்க சொல்றாரு. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா ஒரு மனத்தடை. ஏன்னா இப்ப நமக்கு ரொம்ப புடிச்ச ஒரு விஷயம் இப்போ ஒரு 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 கடையில போய் சாப்பிடணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, என்ன ஆனாலும் அந்த கடையில போய் நம்ம சாப்பிட்டுறோம். ஏன்னா நமக்கு ரொம்ப புடிச்ச ஒரு விஷயம் நம்ம சாப்பிட்டுறோம். ஆனா வேலை பண்ணணும், பட்ஜெட்டிங் பண்ணணும், இல்ல வந்து அ ஒரு ஒரு காம்ப்ளெக்ஸ் கோல்ஸ் எழுதணும். அந்த கோல்ஸ வந்து நம்ம இம்ப்ளிமென்டேஷன் அ அ இன்டென்ஷனா மாத்தணும். சோ இந்த மாரி சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு நமக்கு மென்டல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, எந்த அளவுக்கு நமக்கு மனத்தடை இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு நாமே பேசிக்க சொல்றாரு. ஆ அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம மனத்தடை எப்ப வரும் அப்படின்னா, ஒரு டாஸ்க் வந்து அன்ஸ்ட்ரக்சர்டா இருக்கும்போது வரும் அப்படின்றாரு. ஐ திங்க் இதுக்கு தான் நான் காலித் சட்டையும், தினேஷையும் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஒரு டாஸ்க் அன்ஸ்ட்ரக்சர்டா இருக்கும்போது, அதுல ஒரு தெளிவின்மை இருக்கும்போது, மொத்தமா ஒரு வேகா இருக்கும்போது, மைண்ட் வந்து அதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் காட்டுது. மைண்ட் வந்து அத பிரிச்சு பார்க்க முடியாம, அத வந்து தள்ளி போடுது. அத வுட்டுட்டு வேற ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன் தான் முக்கியம்னு நம்மள பிலீவ் பண்ண வைக்குது. ஏன்னா மைண்டுக்கு வந்து எப்பவுமே வந்து ஒரு 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 பேலன்ஸோட ஒரு காம்ப்ளெக்ஸ் டாஸ்க்குள்ள போறது வந்து மைண்ட் விரும்பாது. மைண்டுக்கு நெறைய டோபமைன் எஃபெக்ட்ஸ் வேணும். நெறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வேணும். புதுசு புதுசா வந்து அதுல சுகம் கண்டுட்டு இருக்கிறது தான் மைண்டோட இயல்பே. சோ, அந்த இயல்புல வந்து நம்ம மாட்டிக்காம இருக்கணும் அப்டின்னா, எப்பப்பலாம் அந்த இயல்புல மாட்டிப்போம் அப்டின்னா, ஒரு டாஸ்க் அன்ஸ்ட்ரக்சர்டா இருக்கும்போது மாட்டிக்கிறோம். ஓகே. சோ ஒரு டாஸ்க் அன்ஸ்ட்ரக்சர்டா இருக்குது அப்டின்னா, ஓகே இந்த இடத்துல நமக்கு மனத்தடை வரப்போகுது. ஏன்னா, இந்த டாஸ்க் அன்ஸ்ட்ரக்சர்டா இருக்கு. அப்ப வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அத பிரிச்சு மேய்ஞ்சு ஸ்ட்ரக்சர்டா மாத்தணும் அப்டிங்கிற ஒரு புரிதல் நமக்கு வரணும். அப்புறம் உட்கார்ந்து நம்ம யோசிக்கணும். நம்ம எவ்ளோ நேரம் நம்ம ஃபோகஸ்டா இருக்க முடியும் அப்டிங்கிறத யோசிக்கணும். நம்ம 1 ஹவர் ஃபோகஸ்டா இருக்க முடியுமா? இல்ல. முடியவே முடியாது. ஓகே. இட்ஸ் ஓகே. அப்ப 45 நிமிஷம் இருக்க முடியுமா? கொஞ்சம் பெட்டர். பட் இன்னைக்கு ட்ரை பண்ணல. ஓகே. அதுவும் ஓகே. 30 நிமிஷம் இருக்க முடியுமா? அது டூவபிள். 30 நிமிஷம்ங்கிறது ஓகே. சரி 30 நிமிஷமும் கஷ்டமா இருக்கா? 20 நிமிஷம் இருக்க முடியுமா? ஓகே. ஆனா இந்த 20 நிமிஷம் நான் வந்து ஹைப்பர் ஃபோகஸ்ல தான் இருக்க போறேன் அப்டிங்கிறது வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த 20 நிமிஷம் வந்து அ த தானா தானா 25 நிமிஷமா, 30 நிமிஷமா மாறும் ஓவர் த பீரியட். ஏன்னா ஆத்தர் சொல்றாரு, அவர் ஃபர்ஸ்ட் ஹைப்பர் ஃபோகஸ் ஆரம்பிக்கும்போது ஒரு ஃபியூ மினிட்ஸ் கூட அவரால ஃபோகஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபியூ மினிட்ஸ்ங்கிறது வெரி லெஸ். ஏன்னா எவ்ரி 40 செகண்ட் ஒரு மைண்டுக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வரும். அந்த டிஸ்ட்ராக்ஷன ஹேண்டில் பண்ணி ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஃபோகஸ் பண்றதே ஒரு பெரிய டாஸ்க்கா இருந்துச்சுன்னு சொல்றாரு. ஸோ இப்ப நாம என்ன பண்ணலாம், ஒரு 15 மினிட்ஸ், 20 மினிட்ஸ் ஸோ அந்த மாரி ஒரு டைம் பிளாக் வைக்க ஆரம்பிக்கலாம். அந்த டைம் பிளாக் வந்து தானா ஒரு பாயிண்ட்ல இன்கிரீஸ் ஆகும். இன்கிரீஸ் ஆகுறது வந்து மைண்டுக்கு ஒரு பெரிய ரிவார்டிங் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். உங்கள புஷ் பண்ணி கொஞ்சம் இதுல பண்ண பாருங்க. பட் ரொம்ப ஹார்டா புஷ் பண்ண தேவையில்ல. அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆ ஆத்தர் இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஹைப்பர் ஃபோக்கஸ் மோடுக்குள்ள பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும்போது, ஆ ஒரு 15 மினிட்ஸ் நான் ஹைப்பர் ஃபோக்கஸ் இருக்க போறேன் அப்படின்னா, அந்த 15 மினிட்ஸ தாண்டி நீங்க அ அந்த டாஸ்க்ல மூழ்கி போய் பண்ணா ஓகே. அப்படி இல்லன்னா 15 மினிட்ஸ் கழிச்சு ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க. அந்த 5 மினிட்ஸ் பிரேக்ல வந்து நீங்க ஒரு ஃபியூ ஸ்டிமுலேட்டிங் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஒரு ஃபன்னா கூட சில விஷயங்கள் உங்களுக்கு புடிச்ச விஷயங்கள பண்ணலாம். அது வந்து ஒரு மைண்டுக்கு ஒரு ரிவார்டிங் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். உதாரணத்துக்கு நான் 15 மினிட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஜாலி நான் 5 மினிட்ஸ் Instagram பார்ப்பேன் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஓகேங்களா? எனிதிங் தட் இஸ் ஃபன் ஃபார் யூ. ஸ்டார்ட்டிங்ல அந்த மாரி ஃபன்னியான ஒரு ஸ்டிமுலேட்டிங் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நீங்க வந்து கான்ஷியஸா உள்ள கொண்டு வரலாம். ஆ அப்படி போக, போக இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் குறைஞ்சு, ரொம்ப கம்மியான டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ல நீங்க வேலை பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. பட் எப்ப இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கான்ஷியஸா நீங்க கொண்டு வரலாம்னா, உங்களோட ஹைப்பர் ஃபோக்கஸ் பிளாக்க நீங்க கம்ப்ளீட்டா சக்சஸ்ஃபுல்லா முடிச்ச அப்புறம் தான். நான் 15 மினிட்ஸ் ஹைப்பர் ஃபோக்கஸ் இருக்க போறேன் அப்படிங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட்டே ஃபீல் பண்ணணும். ஃபீல் பண்ணிட்டு அந்த ஹைப்பர் ஃபோக்கஸ் மோடுக்குள்ள போக ஆரம்பிக்கணும். போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் ஆன உடனே ஒரு அலார்ம் அடிக்குது அப்படின்னா, அடுத்து ஒரு 5 மினிட்ஸ் நீங்க பிரேக் எடுக்கணும்.
ஸோ மைண்டுக்கு அது ரிவார்டிங்கா இருக்கும். அப்போ 15 மினிட்ஸ் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, 5 மினிட்ஸ் ஜாலி நான் பிரேக் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது வந்து நம்ம மோஸ்ட்லி நம்ம இந்த மைண்ட் எப்படி மேனிபுலேட் பண்ணி வொர்க் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். 2வது ரொம்ப முக்கியமான விஷயம், சரி ஆன்டிசிபேட் அப்டிகல்ஸ் அஹெட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்றாரு. உதாரணத்துக்கு இப்ப நான் இன்னைக்கு நான் ஹைப்பர் ஃபோக்கஸ் மோடுக்கு இல்ல இந்த வாரம் வந்து நான் அடுத்த ஒரு நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ் வந்து பிஸியா தான் இருக்க போறேன் அப்படின்னா, அந்த ஸ்டார்ட்டிங் ஆஃப் த வீக்லயே எப்பப்பெல்லாம் நீங்க ஹைப்பர் ஃபோக்கஸ் சங்க்குக்குள்ள வரணும், ஹைப்பர் ஃபோக்கஸ் டைம் பிளாக்ஸ்க்குள்ள வரணும் அப்படிங்கிறத முன்னாடியே முடிவு பண்ண சொல்றாரு. அப்படி இருக்கும்போது நான் கேலண்டர்ல மத்த வேலைகள போடுற மாரியே என்னோட ஹைப்பர் ஃபோக்கஸ்க்கான டைமையும் நான் கேலண்டர்ல போடுவேன். ஆ அப்போ வந்து ஹைப்பர் ஃபோக்கஸ் லாஸ்ட் மினிட் டாஸ்க்லயே போயிட்டு இல்லாம, இந்த வாரம் பிஸி வீக்கா இருந்தா கூட, காலையில இந்த 2 ஹவர்ஸ் ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட்ல தான் இருப்பேன். இல்ல ஈவினிங் இந்த டைம் டூ இந்த டைம் நான் ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட்ல தான் இருப்பேன் அப்படிங்கிறத கண்டிப்பா ஃபிக்ஸ் பண்ணிக்க சொல்றாரு. ஏன்னா லைஃப் லாங் நம்ம அர்ஜென்சில இருக்கிற டாஸ்க் மட்டுமே வொர்க் பண்றது, நம்ம பிரெயினோட இயல்பு. அ எ அப்படி அர்ஜென்சில இருக்கிற டாஸ்க்க தாண்டி, ஏதோ ஒரு டாஸ்க் வந்து அப்பதைக்கு ஒரு அவசரப்படுதுன்னா, அதுதான் இம்பார்ட்டன்ட்ன்னு நம்ம பிரெயின் நம்மள திங்க் பண்ண வைக்கும். ஏன்னா, பிரெயினுக்கு வந்து புது புது விஷயங்கள்ல வந்து அப்படியே த த ஒரு நாவல்டி பயாஸ் நம்ம ஆல்ரெடி இந்த கான்செப்ட்ட பேசியிருந்தோம். புதுசா ஒரு விஷயம் வருதுன்னா, பிரெயின் அதுக்கு அட்ராக்ட் ஆயி, அதுதான் முக்கியம் நம்மள ஃபீல் பண்ண வைக்கும். ரொம்ப பிஸியா காமிக்கிறது மூலமா, நம்ம வந்து ஆக்டிவா இருக்கோம்னு நம்ப வைக்கும். பட் ஆக்சுவலி அது வந்து ஒரு பிஸி ஃபார்ம் ஆஃப் அன்ப்ரொடக்டிவ்னஸ் தான், அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. இந்த மாதிரி நம்ம பிரெயின் ஒர்க் ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டார்டிங்லயே ஓகே இந்த வாரம் வந்து ஃபுல் பிஸி வீக் அப்படின்னு நம்ம நினைச்சா கூட அந்த பிஸி வீக்லயே அப்படியே உழண்டு போகாம இந்த பிஸி வீக்லயும் இந்தந்த டைம் பிளாக்ஸ்ல நான் ஹைப்பர் ஃபோக்கஸ் இருக்க போறேன் அப்படிங்கிற ஹேபிட்டை நம்ம டெய்லி கேலண்டர்ல கொண்டு வரணும் அப்படின்றாரு. அந்த மாரி அப்படி வர வர நம்மளோட கோவொர்க்கர்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட் நம்ம ஆஃபீஸ் பீப்பிள் எல்லாருக்குமே வந்து நம்ம சொல்லிடணும். இந்தந்த இடத்துல வந்து இந்தந்த டைம் அவைலபிளா இருக்க மாட்டேன். இந்த டைம் எனக்கு கால் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, 1 அவங்க உங்கள டிஸ்ட்ராக்ஷன்ஸ கொண்டு வர மாட்டாங்க. 2வது நீங்களுமே அந்தந்த டைம்ல கமிட்டடா இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபோக்கஸ் வரும். ஆம் சோ இது வந்து நம்ம ஒரு அட்வான்ஸ் பிளானிங் பண்றதுனால, செவரல் ஹவர்ஸ் ஆஃப் வேஸ்டட் புரொடக்டிவிட்டி நம்மளால சேவ் பண்ண முடியும் அப்படின்றாரு. இப்ப அட்வான்ஸ் பிளானிங் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வாரம் பிஸி வீக் அப்படின்னா, பிஸி வீக்ல ஃபயர் ஃபைட்டிங்லயே ஓடிட்டு இருப்போம். பிஸி வீக்கா இருந்தாலும் சரி, இந்தந்த டைம் பிளாக்ஸ்ல நான் ஹைப்பர் ஃபோக்கஸ்ல தான் இருக்க போறேன் அப்படிங்கும்போது, நம்ம ஒரு பேலன்ஸ் கொண்டு வர முடியும். சோ ஆன்டிசிபேட் அப்டக்கிள்ஸ் அஹெட் ஆஃப் டைம். ஆன்டிசிபேட்னா எதிர்பார்த்து வேலை பண்றது, முன்னாடியே வேலை பண்றது, அஹெட் ஆஃப் டைம். ஆ எத எத அப்படின்னா, என்னென்ன அப்டக்கிள்ஸ் வரும்னு யோசிச்சு முன்னாடியே நம்ம பிளான் பண்ணணும். 3வது வந்து செட் டைமர்ன்னு சொல்றாரு. ஆக்சுவலி அவர் வந்து இதுக்கு ஒரு ஃபோனே யூஸ் பண்ணிக்கிறாரு. பட் ஃபோனே உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷனா இருக்கும் அப்படின்னா, இந்த ஃபோன் யூஸ் பண்றது வந்து உங்க ப்ரொடக்டிவிட்டில ஒரு பிளாக் ஹோலா இருக்கும் அப்படின்னா, நீங்க உங்க ஃபோன ஏரோப்ளேன் மோட்ல போட்டுட்டு, வேற ஒரு குட்டி அலார்ம் பீஸ் ஆர் டைமர் ஆர் வாட்ச யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஆக்சுவலி இது வந்து நம்ம ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே கூடாது. ஏன்னா, இதுல வந்து இந்த புக் நான் நேத்து நைட் பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது, ஏதோ ஒரு வார்த்தை வந்துச்சு. ஐ திங்க் கோர் ஆர் ப்ரொவர்பியல் ஃபயர் ஏதோ ஒரு வார்த்தை வந்துச்சு. அந்த வார்த்தைக்கு மீனிங் பார்க்கறதுக்காக நான் 3 தடவ ஃபோன் எடுத்துட்டேன். ஆனா 3 தடவையுமே வேற ஏதோ பண்ணிட்டு தான் ஃபோன வச்சேன். வந்து நம்ம வந்து இந்த ஃபோன் யூஸ் பண்றது அப்படிங்கிறது வந்து நம்ம கான்ஷியஸா அ நம்ம ஃபோன் எடுக்கும்போதெல்லாம் நம்ம இன்டென்ஷனோட தான் எடுக்கிறோமா? இந்த வேலைய பண்ணணும்னு நெனச்சு தான் எடுக்கிறோமாங்கிறது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இல்லன்னா அது ஒரு பிளாக் ஹோல் ஆஃப் அவர் ஃபோக்கஸ். நம்ம ஃபோக்கஸ் வந்து ஒரு இடத்துல பண்ண ட்ரை பண்ணிட்டே இருப்போம். ஆனா எல்லாம் அந்த அந்த ஃபோன் அப்படிங்கிற ஓட்டையில கீழ போயிட்டே தான் இருக்கும். அப்படின்னு சொல்றாரு. 4வது ஹைப்பர் ஃபோக்கஸ். ஆம் இன்னொன்னு இது எல்லாத்தையும் தாண்டி நீங்க உட்கார்ந்து வொர்க் பண்ணிட்டே இருக்கீங்க அப்டின்னா, ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட்ல இருக்கும்போது, கண்டிப்பா உங்க மைண்ட் வாண்டர் ஆகும். நம்ம வந்து டிஸ்ட்ராக்ட் ஆவோம். அப்ப வந்து திரும்ப திரும்ப கொண்டு நம்ம நம்மளோட ஃபோக்கஸ்ல நம்ம எந்த ஆப்ஜெக்ட் ஆஃப் அட்டென்ஷன் பண்ணிட்டு இருக்கோமோ, அங்க கொண்டு வைக்கிறதையும் நம்ம கொஞ்ச நேரம் பிராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கும். இதுல வந்து ஆ ரொம்ப நீங்க உங்கள நீங்களே ரொம்ப ஸ்டார்ட்டிங்ல ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க. ரொம்ப டஃப்பா இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க தேவையில்ல. ஏன்னா, உங்க பிரெயினே வந்து டிஸ்ட்ராக்ஷனுக்கு வொர்க் பண்ற மாரி தான் வயர் ஆயிருக்கு. ஆ அதனால ரொம்ப டஃப்பா இருக்க வேணாம். பட் நீங்க வந்து ஒரு கான்ஸ்டன்ட் எஃபோர்ட் போட்டுட்டே இருக்கணும். ஓகே இந்த 15 மினிட்ஸ்ல நான் டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டேன். டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும் 15 மினிட்ஸ் திரும்ப நான் ஃபோக்கஸ்ல கொண்டு வந்து வச்சுட்டே இருப்பேன். இந்த மாரி ஒரு கான்ஸ்டன்ட் எஃபோர்ட் பெர்சிஸ்டன்ட்டா நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஆ சில சமயம் நீங்க வந்து உங்களுக்கே தெரியாம ஒரு பாயிண்ட்ல வந்து வேலையில மூழ்கி போக ஆரம்பிச்சுருவீங்க. அப்படி இருக்கும்போது உங்க டைமர் அடிச்சா கூட அத இக்னோர் பண்ணிட்டு, அந்த ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட அப்படியே என்டர் ஆக ட்ரை பண்ணுங்க. சில சமயம் 15 மினிட்ஸ், 20 மினிட்ஸா, 25 மினிட்ஸா, 30 மினிட்ஸா மாறும். மாறுறது வந்து நீங்க அப்படியே ஒரு ஸ்மூத் டிரான்சிஷனா எடுத்துட்டு போங்க. அப்போ வந்து டைமர் அடிக்கிறதுனால, ஓகே டைமர் அடிச்சிருச்சு நான் எந்திரிச்சு போறேன் அப்படிங்கிறதுலயும் ஸ்டிக் ஆயிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு.
ஆஃப்டர் அ சர்டன் பீரியட் ஆஃப் டைம். ஸ்டார்ட்டிங்ல கண்டிப்பா நீங்க வந்து ஸ்டிமுலேட்டிங் டிஸ்ட்ராக்ஷன்ஸ வந்து உங்களுக்கு பாசிட்டிவா யூஸ் பண்ணலாம். அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஹவ் அப்படிங்கிற பார்ட்டுக்கு வராரு. ஹவ் டு ஹைப்பர் ஃபோக்கஸ் சாரி ஐம் சாரி வென் டு ஹைப்பர் ஃபோக்கஸ்க்கு வராரு. ஃபர்ஸ்ட் பண்ணது ஹவ் டு ஹைப்பர் ஃபோக்கஸ். 2வது வந்து வென் டு ஹைப்பர் ஃபோக்கஸ். வென் டு ஹைப்பர் ஃபோக்கஸ்க்கு அவரு சொல்றாரு, வென்எவர் யூ கேன் அப்படின்னு சொல்றாரு. கண்டிப்பா நம்மளோட லைஃப்ல சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம டெய்லி ரொட்டீன்ஸ்க்கு நமக்கு டைம் குடுத்துதான் ஆகணும். ஃபுல் டே நம்ம ஹைப்பர் ஃபோக்கஸ் இருக்க முடியாது. பட் மோர் அண்ட் மோர் நீங்க ஹைப்பர் ஃபோக்கஸ்க்கு வர உங்க லைஃப் பெட்டர் அண்ட் பெட்டரா மாறும் அப்படின்னு சொல்றாரு. ஆ இந்த நீங்க ஒரு வாரத்த பிளான் பண்ணும்போது, அம் நீங்க இந்த வாரத்த பிளான் பண்ணும்போது உங்க கேலண்டர்ல வந்து உங்க வொர்க்ஸ் எல்லாம் பிளான் பண்ணியிருப்பீங்க. அந்த வொர்க்ஸ்க்கு அலைன்டா இல்ல அந்த வொர்க்ஸ்க்கும் கம்பேட்டிபிளா பிளஸ் நீங்க எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றீங்களோ அந்த அளவுக்கு ஆஸ் மெனி பிளாக்ஸ் ஹைப்பர் ஃபோக்கஸ் பிளாக்ஸா நீங்க கேலண்டர்ல கொண்டு வரணும் அப்படின்றாரு. இப்ப எனக்கு இது எப்படி புரிஞ்சுச்சு அப்படின்னா நம்ம மீட்டிங் முடிஞ்ச உடனே 6:30க்கு முடியுதா 6:30 டு 7:30 ஒரு ஹைப்பர் ஃபோக்கஸ் பிளாக் வைக்கலாம். 7:30க்கு அப்புறம் ஒரு பிரேக் எடுக்கலாம். அப்புறம் ஒரு மதியமும் ஒரு ஹைப்பர் ஃபோக்கஸ் பிளாக் வைக்கலாம். திரும்ப ஈவினிங் ஒரு ஹைப்பர் ஃபோக்கஸ் பிளாக் வைக்கலாம். சோ தட் நம்ம மொத்தமா ஒரு 3 மணி நேரம் காணாம போய் ஃபோக்கஸ் பண்ணி கஷ்டப்படுறத விட, நம்ம ஒரு பேலன்ஸ் இருப்போம். காலைல கொஞ்சம் 1 மணி நேரம் பண்ணுவோம். அப்ப பெருசா நமக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம டெய்லி ரொட்டீன்குள்ள போய் நம்ம ஆஃபீஸ் பீப்பிளோட வொர்க் பண்ணுவோம். திரும்ப மத்தியானம் எப்போ ஒரு கால்ஸ் குறையுமோ நேச்சுரலா, எப்ப நமக்கு வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத எல்லாரும் ஒரு லஞ்ச் டைம்ல ஆப்வியஸ்லி நமக்கு ஒரு 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 பிளாக் கிடைக்கும். அப்போ வந்து நமக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கம்மியா இருக்கும். வெளியில இருந்து நமக்கு பெருசா நம்ம பீப்பிள் மீட் பண்ண மாட்டாங்க. சோ அப்ப வந்து அந்த லஞ்ச் பிளாக்க நம்ம ஹைப்பர் ஃபோக்கஸ் மோடா வச்சுட்டு அதுக்கு லஞ்ச் பிளாக்கோட டைம் தள்ளி போடலாம். நம்ம 2 டூ 3 எல்லாரும் லஞ்ச் சாப்பிடுறாங்க. இல்ல 1 டூ 2 லஞ்ச் சாப்பிடுறாங்கன்னா, 1 டூ 2 என்னோட ஹைப்பர் ஃபோக்கஸ் பிளாக்கா நான் வச்சுக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் முன்னாடி, பின்னாடி லஞ்ச் சாப்பிட ட்ரை பண்ணலாம். ஸோ ஈவினிங் அதே மாதிரி எப்ப வந்து ஹைப்பர் ஃபோக்கஸ் பிளாக் வைக்க முடியும் அப்படிங்கிறத நீங்க வீக்லி பிளான் பண்ணும்போதே உங்க வொர்க்ஸ்க்கு அலைன்டா இத பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த அந்த அப்போ அந்த பிளாக்ஸ் டைம் வரும்போது ஓகே இது ஹைப்பர் ஃபோக்கஸ் டைம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா நீங்களும் அந்த மோடுக்குள்ள போக ஆரம்பிப்பீங்க அப்படின்றாரு. நம்ம வந்து ஒரு மீனிங்ஃபுல் டாஸ்க்ல இப்ப எதெல்லாம் நம்ம பண்ணா நம்ம லைஃப் மாறும் அப்படின்னு சொல்லி நம்ம மீனிங்ஃபுல் டாஸ்க் எடுத்துக்கிட்டு, அதுல வந்து நம்ம டைம போட்டு அத அழகா பண்ணி முடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். தட் இஸ் த மோஸ்ட் ப்ரொடக்டிவ் அண்ட் ஹாப்பி திங் இன் லைஃப். சோ அது தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இன் லைஃப். சோ தட் நீங்க வேற எதுக்கும் யூ நீட் நாட் அதாவது என்ன சொல்றது ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட்ல பண்ணும்போது ஒண்ணு நீங்க மீனிங்ஃபுல் திங்ஸ் பண்றீங்க. 2வது அதுல ப்ரொடக்டிவா இருக்கீங்க. 3வது அதுல ஹாப்பியா இருக்க முடியும் உங்களால. சோ இப்ப ஹைப்பர் ஃபோக்கஸ் இத்தன கிடைக்கும்போது ஹைப்பர் ஃபோக்கஸ் மோடுக்குள்ள போகாம இருக்கிறதுக்கு நீங்க எந்த காரணமும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு. எப்பப்பெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாஸ்க் வருதோ, இல்ல ஒரு புது ப்ராஜெக்ட் வருதோ, எப்பப்பெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ, அப்ப வந்து டக் டக் டக்ன்னு ஹைப்பர் ஃபோக்கஸ் மோடுக்குள்ள போயிடுங்க. அப்படி இல்லன்னா, நீங்க வந்து லாட் ஆஃப் புரொடக்டிவிட்டிய மிக்ஸ் பண்ணுவீங்க. ஒரு காம்ப்ளெக்ஸ் டாஸ்க்க வந்து ஹைப்பர் ஃபோக்கஸ்க்குள்ள மோடுக்குள்ள போகும்போது, நம்ம ரொம்ப புரொடக்டிவா ஒரு மீனிங்ஃபுல் சொல்யூஷன்ஸோட சாரி காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளத்துக்கு ஒரு ஒரு நல்ல சொல்யூஷன்ஸ் கிரியேட்டிவ் சொல்யூஷன்ஸோட வருவோம். சோ, எப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ, எப்பப்பெல்லாம் ஒரு புதுசா ஒரு டாஸ்க் பண்ணணும்னு நெனைக்கிறீங்களோ, அப்பப்பெல்லாம் நீங்க ஹைப்பர் ஃபோக்கஸ் பிளாக்குள்ள போக ட்ரை பண்ணுங்க அப்டின்றாரு. ஆ இயற்கையாவே நம்ம வந்து பாத்தீங்கன்னா, நெறைய நம்ம எல்லாருமே ஒரு டீம் ஒர்க் பண்றதுனால, நெறைய கொலாபரேட்டிவ் ஒர்க் நம்ம பண்ணி தான் ஆவணும். நம்ம கொலீக்ஸ் கிட்ட நம்ம பேசி தான் ஆவணும். அத அவாய்ட் பண்ண முடியாது. பட் சில சமயம் நீங்க மட்டுமே ஒர்க் பண்ணக்கூடிய டாஸ்க்ஸ் இருக்கும். அது வந்து கொலீக்ஸ் கிட்டலாம் குடுத்து பண்ண முடியாது. நீங்க மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய டாஸ்க்ஸ் இருக்கும். சோ அந்த மாரி டாஸ்க் பண்ணும்போதும் ஹைப்பர் ஃபோக்கஸ்குள் பிளாக்குள்ள போயிடுங்க அப்டி சொல்றாரு. திரும்ப ஜஸ்ட் ஒரு 3 லைன்ல சம்மரைஸ் பண்ணிடுறேன். 1 அந்த வாரத்த பிளான் பண்ணும்போதே எப்பப்பலாம் நமக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் குறைவா இருக்குமோ, அப்பப்ப ஹைப்பர் ஃபோக்கஸ் பிளாக்க அந்த வாரத்தோட கேலண்டர்ல போட்டுறணும். 2வது எப்பப்பலாம் ஒரு இம்பார்ட்டன்ட் டாஸ்க்கோ, ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராஜெக்ட்டோ, ஒரு புது ப்ராஜெக்ட்டோ வருதோ, அப்பப்பலாம் ஹைப்பர் ஃபோக்கஸ் மோடுக்குள்ள போயிறணும். 3வது எப்பப்பலாம் கொலாபரேஷன் இல்லாம நீங்க மட்டுமே பண்ணக்கூடிய வேலைகள் இருக்கோ, அப்பப்பலாம் ஹைப்பர் ஃபோக்கஸ் பிளாக்குள்ள போயிறணும். சோ இந்த இது இந்த இதுவுமே ஒரு எக்ஸ்டர்னல் ட்ரிக்கரா தான் நான் பார்க்குறேன். சோ இந்த மாரிலாம் வரும்போது, நான் வந்து ஃபோன்லாம் தள்ளி வச்சுட்டு 1 ஹவர் நான் போயிட்டு ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட்ல இருந்து பண்ணிட்டு வரணும். அப்படிங்கிறத பில்ட் பண்ண ஆரம்பிக்கும்போது, நம்ம பிரெயின் அதுக்கு அக்கஸ்டம் ஆகும். அடுத்து வந்து நம்ம அரவுண்ட் த கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் ஆஃப் த வொர்க் அப்படின்றாரு. ஆ அதாவது நமக்கு வந்து எப்பப்பலாம் நான் ஹைப்பர் ஃபோக்கஸ் மோடுக்குள்ள போணும்னு நெனைக்கிறேனோ, அப்பப்பலாம் போய்க்கிற லக்ஸரி நம்ம நெறைய பேருக்கு கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு டீம்ல ஒர்க் பண்றோம். எக்ஸ்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நமக்கு இருக்க தான் செய்யும். ஆ அப்படிலாம் இருக்கும்போது, அ அ நமக்கு மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள்க்கு வந்து நான் இப்ப இப்ப நெனச்ச ஹைப்பர் ஃபோக்கஸ்குள்ள மோடுக்கு போ முடியும் அப்படிங்கிற லக்ஸரி நம்ம யாருக்கும் கிடையாது. ஓகேங்களா? ஆ இன் அப்படி கிடையாதப்போ, ஆ
என்னன்னா ப்ரொடக்டிவிட்டி இஸ் ஆஃபன் அ ப்ராசஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அவர் கன்ஸ்ட்ரெயின்ட்னு சொல்றாரு. இப்போ வந்து நாம வந்து எந்த இடத்துல நமக்கு சிக்கல் இருக்கு, எந்த இடத்துல வந்து நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி குறையுது, அப்படிங்கிறத வந்து நாம வந்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த புரிதல் வந்து நமக்கு இந்த ஹைப்பர் ஃபோக்கஸ் மோடுக்குள்ள போறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றாரு. ஏன்னா, எனக்கு எங்க வந்து மிஸ் ஆகுதுன்னு எனக்கு தெரிஞ்சுச்சுன்னா, அத நான் ஃபிக்ஸ் பண்ண போறேன். ஓகேங்களா? சோ அந்த புரிதலுக்குள்ள நாம போணும் அப்படின்னு சொல்றாரு. சில நாள் வந்து நெறைய ஹைப்பர் ஃபோக்கஸ் பிளாக்ஸ் நமக்கு கிடைக்கும். சில நாள் கிடைக்காது. ஆ கிடைக்காத நாள் எப்படின்னா நம்ம டிராவல்ல இருக்கிறோம், இல்ல ஒரு கான்ஃபரன்ஸ்ல இருக்கோம் அப்படின்னா நமக்கு அது கிடைக்காம போகும். ஆ சோ அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். சோ இந்த மாரி டைம்ல என்ன எப்படி ஹைப்பர் ஃபோக்கஸ் பிளாக் கொண்டு போலாம் அப்படிங்கிறத வந்து ஸ்பெசிஃபிக்கா நீங்க டிசைன் பண்ணணும். இன்னொன்னு வந்து உங்களோட எனர்ஜி கன்ஸ்ட்ரெயின்ட்ஸையும் யோசிக்கணும். நமக்கு வந்து காலைல எந்திரிச்ச உடனே இருக்கிற ஒரு எனர்ஜி, ஆ சாயந்திரம் ஒரு 4 டூ 5 மணிக்கு வரைக்கும் இருக்காது. சோ ஒருத்தர் பிரெயினும் ஒருத்தருக்கு ஒர்க் ஆகும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா, மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 2 ஹவர்ஸ் பிரெயின் புரொடக்டிவிட்டியே இருக்காது. அந்த புரொடக்டிவிட்டிக்கான எனர்ஜியே இருக்காது. சோ அந்த எனர்ஜியும் கன்சிடர் பண்ணி நம்ம ஹைப்பர் ஃபோக்கஸ் பிளாக்க போடணும். சுத்தமா எனர்ஜியே இல்லாத ஒரு 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 க க கேவோட்டிக்கான டைம்ல வந்து நம்ம ஹைப்பர் ஃபோக்கஸ் பிளாக்க போட்டுட்டு என்னால ஹைப்பர் ஃபோக்கஸ் பண்ண முடியலன்னு சொல்லக்கூடாது. ஓகேங்களா? அடுத்து வந்து வென் யூ நீட் டூ வொர்க் ஆன் அ காம்ப்ளெக்ஸ் டாஸ்க். என்ன அப்டின்னா, அம் இப்போ இப்போ வந்து இப்ப இந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் டாஸ்க் என் டேபிள்ல இருக்கு அப்டின்னா, இந்த காம்ப்ளெக்ஸ் டாஸ்க் வந்த உடனே நான் ஹைப்பர் ஃபோகஸ்க்குள்ள மோடுக்கு போணும்னு நம்ம முடிவு பண்ணணும். அந்த முடிவு பண்ணி போம்போது, நம்மளோட இன்டென்ஷன ப்ராப்பரா செட் பண்ணி ஹைப்பர் ஃபோகஸ்க்குள்ள மோட்ல போணும். சோ காம்ப்ளெக்ஸ் டாஸ்க் இந்த டாஸ்க்கு இதெல்லாம் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்துக்கு இதெல்லாம் நான் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். அப்டின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஸ்பெசிஃபிக் இன்டென்ஷன் செட் பண்ணிட்டு போம்போது உங்களுக்கு ஹைப்பர் ஃபோகஸ் ஈஸியா இருக்கும். அப்படி இல்லன்னா அகைன் காம்ப்ளெக்ஸ் டாஸ்க் வந்து ரொம்ப அ உங்களுக்கு மைண்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் குடுக்கறதுனால, நீங்க ஹைப்பர் ஃபோகஸ்லருந்து திரும்ப டீவியேட் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. அவரு வந்து எப்படி சொல்றாருன்னா, ஜஸ்ட் ஒரு இமெயில் செக் பண்ணணும்னு நெனைக்கிறேன் அப்படின்னா, அதுக்கெல்லாம் நான் ஹைப்பர் ஃபோக்கஸ் மோடுக்கு போகணும்னு இன்டென்ஷன் செட் பண்ண தேவையில்ல. பட் நான் ஒரு டாக் குடுக்கணும்னு நெனைக்கிறேன். இல்ல ஒரு பிரசன்டேஷன் பண்றேன். இல்ல ஒரு இம்பார்ட்டன்ட்டான மீட்டிங் போறேன் அப்படின்னா, அதுக்கு பிரிப்பேர் பண்றதுக்குலாம் நீங்க ஹைப்பர் ஃபோக்கஸ் மோடுக்குள்ள போய் தான் ஆவணும் அப்படின்றாரு. இன்னொன்னு வந்து, அ இந்த இந்த பாயிண்ட் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. இந்த 4வது வென் டூ ஹைப்பர் ஃபோக்கஸ்ல. அ என்ன அப்டின்னா, பேஸ்ட் ஆன் ஹவ் ஹவர்ஸ் யூ ஆர் டூ வாட் யூ இன்டெண்ட் டூ அக்கம்ப்ளிஷ். ஹவர்ஸ் அப்டின்னா, இப்ப நம்ம வந்து ஒரு வேலைய பண்ணணும்னு நெனைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஆக்சுவலி இந்த ப்ராப்ளம் இருக்கு. எனக்கு யாராவது ஆக்ஷன் பாயிண்ட் குடுத்தாங்க அப்டின்னா, அந்த ஆக்ஷன் பாயிண்ட்ட அன்னைக்கு முடிக்காம நான் தூங்கவே மாட்டேன். ஆனா, அந்த ஆக்ஷன் பாயிண்ட் இல்லன்னு வச்சுக்கோங்களேன், அவர் கிளியரா சொல்றாரு. ஒரு ப்ராடக்ட் ஒரு 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 சிச்சுவேஷன், ஒரு வேல இருக்கு. அந்த வேல வந்து உங்களுக்கு போரிங்கா இருக்கலாம். ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருக்கும். அட என்னடா அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். இல்ல ரொம்ப கஷ்டமான டாஸ்க்கா இருக்கலாம். நீங்க மட்டுமே உங்க தாட் ப்ராசஸ போட்டா உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்காது. ரொம்ப கஷ்டம். வேற யாராவது கூட வொர்க் பண்ணலாம். அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வரலாம். இல்ல ஆம்பிகுவஸ். ஆம்பிகுவஸ் அப்டின்னா, ஒரு கன்ஃப்யூசிங்கான டாஸ்க்கா இருக்கலாம். அந்த டாஸ்க்கான சொல்யூஷன் என்னன்னு உங்களுக்கு புரியாம இருக்கலாம். ஒரு குழப்பமா இருக்கலாம். ஒரு தெளிவில்லாம இருக்கலாம். அல்லது அன்ஸ்ட்ரக்சர்ட். இந்த வேலை தெளிவா இருக்கலாம். இதுதான் ரிசல்ட்ன்னு தெரியும். ஆனா, அது ஒரு ஸ்ட்ரக்சர்ட் இல்லாம இருக்கும். அடுத்தடுத்து எது ஃபர்ஸ்ட் பண்ணணும், எத செகண்ட் பண்ணணும், எத யாருக்கு குடுக்கணும், குடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அன்ஸ்ட்ரக்சர்டா இருக்கும். ஆ அப்படியும் இல்லையா, ஒரு வேலை வந்து பண்றதுனால நமக்கு ஒரு பெரிய மீனிங்ஃபுல்லா தோணாம இருக்கலாம். நமக்கு அந்த வேலை பண்றதுனால ஒரு பெரிய ரிவார்ட் கிடைக்கும்னு உங்களுக்கு தோணாம இருக்கலாம். சோ இந் இது இந்த இப்ப நான் சொன்ன எல்லா டெர்ம்ஸ் விச் இஸ் போரிங், ஃப்ரஸ்ட்ரேட்டிங், டிஃபிகல்ட், ஆம்பிகுவஸ் விச் இஸ் தெளிவின்மை, அன்ஸ்ட்ரக்சர்டு, யூ டோன்ட் ஃபைண்ட் ரிவார்டிங், யூ டோன்ட் ஃபைண்ட் பர்ப்பஸ்ஃபுல், யூ டோன்ட் ஃபைண்ட் மீனிங்ஃபுல். சோ இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் ஒரு வேலையில இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வேலைய ஈஸியா பிரெயின் தள்ளி போட தான் பாக்கும். ஆனா, அன்பார்ச்சுனேட்லி நம்மளோட லைஃப் சக்சஸ் எல்லாமே பெரிய, பெரிய காம்ப்ளெக்ஸ் டாஸ்க்ஸ் எல்லாமே ஏதாவது ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இதுல இருந்து இருக்கும். மேபி இப்ப நீங்க காம்ப்ளெக்ஸா ஒரு 100 கோர்ஸ் கம்பெனி பண்ணணும் அப்டின்னா, 100 கோர்ஸ் கம்பெனிக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் அல்காரிதம் உங்களுக்கு யாருமே குடுக்க போறது கிடையாது. அது அன்ஸ்ட்ரக்சர்டா தான் இருக்கும். அத ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணி நீங்க கொண்டு வரணும். ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணி கொண்டு வரும்போது நெறைய இடத்துல தெளிவின்மை இருக்கும். அந்த தெளிவின்மைய நீங்க அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும். அட்ரஸ் பண்ணும்போது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அதையும் நீங்க கோ த்ரூ பண்ணி தான் ஆவணும். கஷ்டமா இருக்கும்போது உங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும். அட என்னடா! அப்படின்னு ஒரு ஒரு சலிப்பு வரும். அதுவும் இயல்பு. அந்த இயல்ப தாண்டி இப்படியே ஒரு ரொட்டீன்ல இருக்கும்போது உங்களுக்கு போரிங்கா ஃபீல் ஆகும். அப்போ நீங்க ஒரு பிரேக் எடுக்கணும். ஓகேங்களா? சோ இந்த மாரி நெறைய விஷயங்கள்
நம்ம ஒரு வேலையை பண்றதுக்கு முன்னாடி அந்த வேலையில இருக்கிற கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் நம்மள பாதிக்கிறதுனால கூட நம்ம ஒரு ஹைப்பர் ஃபோக்கஸ் மோடுக்கு போகாம அந்த வேலை வேண்டான்னு நம்மள வந்து பிரெயின் சொல்ல வைக்கும். அதனால நிறைய விஷயங்களை தள்ளி போட்டுட்டே இருப்போம். இப்ப நீங்க வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க எந்தெந்த விஷயங்கள்லாம் தள்ளி போட்டிருக்கீங்கன்னு பாருங்க. அந்த தள்ளி போட்ட எல்லா விஷயத்திலயும் நான் இப்ப சொன்ன லிஸ்ட்ல ஏதோ ஒண்ணு இருக்கும். ஏதோ ஒரு கேரக்டரிஸ்டிக் அங்க இருக்கும். சோ, இப்போ வந்து இப்போ ஏதோ ஒரு விஷயத்த நீங்க தள்ளி போடுறீங்க அப்படின்னா, இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்ல எந்த கேரக்டரிஸ்டிக் அந்த விஷயத்துல இருக்கிறதுனால நீங்க தள்ளி போடுறீங்கன்னு பார்த்துட்டு, அத நீங்க ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணணும். சோ, அவர்சிவ் அப்படின்னா ஒரு ஒரு வேலைய அவர்ஷன் அப்படின்னா எனக்கு அது பிடிக்காது. அது பண்ண வேண்டாம் அப்படின்னு அந்த வேலைய பார்த்து அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஓடுறதுக்கு பேர் அவர்ஷன். ஆ அந்த அவர்ஷன் வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து எதனால நமக்கு அந்த அவர்ஷன் வருது? எதனால அந்த வேலைய பண்ணாம நம்ம இருக்கிறோம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு மேபி இந்த இந்த சொன்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் ஏதாவது ஒண்ணு இருக்கிறதுனால அந்த வேலையை பண்ணாம இருக்கிறோமா? அதனால நம்ம தள்ளி போடணும்னு நினைக்கிறோமா? அப்படின்னு புரிஞ்சுகிட்டு, ஃபர்ஸ்ட்டே வந்து முன்னாடியே இதெல்லாம் புரிஞ்சுகிட்டு, நம்ம வந்து இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் டேம் பண்ண ட்ரை பண்ணணும் அப்படின்றாரு. ஓகே. சோ இப்ப வந்து மோஸ்ட் அவர்சிவ் டாஸ்க் அதாவது நம்ம ஒரு விஷயத்த பயங்கரமா தள்ளி போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அது பயங்கரமா தள்ளி போடுற விஷயத்துல வந்து தள்ளி போடுற விஷயங்கள வந்து தான் நம்ம வந்து ஹைப்பர் ஃபோக்கஸ் மோடுக்குள்ள கொண்டு வரணும். ஆ ஏன்னா அதுதான் நமக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, பர்ப்பஸ்ஃபுல் வொர்க்கா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்ப என்ன பண்ணணும்? இது வந்து காம்ப்ளெக்ஸ் டாஸ்க். இது வந்து நான் ரொம்ப நாளா பண்ணாம இருக்கேன். ஏன் பண்ணாம இருக்கேன்னா, எனக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருக்கிறதுனால பண்ணாம இருக்கேன். இல்ல வந்து ஒரு தெளிவில்லாம இருக்கிறதுனால பண்ணாம இருக்கேன். அதனால அப்ப அத எப்படி பண்ணலாம்? அப்படின்னு இன்டென்ஷன் செட் பண்ணிட்டு நம்ம ஹைப்பர் ஃபோக்கஸ்குள்ள மோடுக்குள்ள போணும். ஐ திங்க் நான் லாஸ்ட் வீக் கூட அட்மின் போடும்போது எனக்கு ஸ்ட்ரக்சர் இல்லாம இருக்கிறது ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு நான் நெனச்சேன். அப்ப ஸ்ட்ரக்சர் இல்லாம இருக்கிறதுனாலயோ என்னவோ உள்ள போய் ஆக்ஷன் பாயிண்ட்ஸே பண்ண மாட்டேங்கிறேன். சோ அந்த ஆக்ஷன் அப்ப வந்து ஓகே. அப்ப ஸ்ட்ரக்சர் பண்றதுக்கு என்ன பண்ணும்? நான் இங்க ஹெல்ப் எடுத்தேன். நான் போனேன். அப்ப எனக்கு ஒரு பேசிக் ஸ்கெலிட்டன் கிடைச்சது. நான் அத வச்சு வொர்க் பண்ண ஆரம்பிச்சேன். அப்ப எனக்கு எனக்கு இந்த புக் படிச்சதுனால எனக்கு அதுதான் ப்ராப்ளம்னு எனக்கு புரிஞ்சுது. ஐ மீன் இப்ப ரிலேட் பண்ண முடியுது. ஆனா அப்ப ரிலேட் பண்ண முடியல. அப்ப வந்து ஏன் ரொம்ப நாளா ஒரு ஸ்ட்ரக்சர்க்குள்ளயே முடியல? ஏன் ஒரு 20%லயே நிக்குது அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, ஒரு தெளிவு ஒரு ஒரு குழப்பமான தெளிவின்மை இல்லாத ஒரு வேலை இருக்கிறதுனால, அந்த வேலைய மைண்ட் தள்ளி போட்டுட்டே இருக்கு. சோ இது நம்ம எல்லாருக்குமே இருக்கலாமா இருக்கும். இப்ப அட்மின் ஸ்போக் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா கூட, அட்மின் ஸ்போக்ல ஒரு விஷயத்த எல்லாருமே வந்து கன்டினியூஸா ஒரே விஷயத்த ஒரே கோல வந்து 2 மாசமா வச்சுட்டு இருக்கிறதுக்கு காரணம், 2 மாசமா அந்த வேலைய நம்ம முடிக்காததுனால. அப்ப ஏன் முடிக்கலன்னு யோசிச்சு பார்த்தா, இந்த காரணங்கள்ல ஒண்ணா கூட இருக்கலாம். அப்ப அந்த காரணங்கள ஒண்ணுன்னு நம்ம கண்டுபிடிச்சுட்டோம் அப்டின்னா, அந்த ஓட்டைய அடைக்க முடியும். ஓகேங்களா? இப்ப ஃபைனல் சாப்டர் 3 யோட ஃபைனல் டாபிக் விச் இஸ் பில்டிங் யுவர் ஃபோக்கஸ். ஓகேங்களா? இவரு என்ன சொல்றாரு அப்டின்னா, அடுத்து வர அ அ இப்ப இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் எப்பப்பலாம் ஹைப்பர் ஃபோக்கஸ் பண்ணணும், எப்படி ஹைப்பர் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்டிங்கிறது. இந்த மாரி அடுத்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி அடக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு நமக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் குடுக்க போறாரு. அதுக்கு முன்னாடி நம்ம குவாலிட்டி ஆஃப் அட்டென்ஷன புரிஞ்சுக்கணும். என்னோட அட்டென்ஷன் இவ்வளவுதான். என்னோட ஃபோக்கஸ் இவ்வளவுதான். என்னால கிளியரா சொல்ல முடியும். எனக்கு வந்து பக்கத்துல ஃபோன் இல்லாம, தனியா ஒரு ரூம்ல போயி உட்கார்ந்ததுக்கு அப்புறமும் 1 ஹவர் கழிச்சு, 1 1/2 மணி நேரம் கழிச்சு தான் என் பிரெயின் வந்து அந்த ஃபோக்கஸ் மோடுக்குள்ள போகுது. இது இன்னைக்கு என்னோட ரியாலிட்டி. இந்த 1 1/2 மணி நேரத்துக்குள்ள நான் டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டேன். எனக்கு ஒரு ஃபோன் எடுக்கிறேன், அது பண்றேன். இல்ல யாராவது காலிங் பெல் அடிக்கிறாங்க, இல்ல ஏதோ ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஆகுறேன் அப்டின்னா, அது திரும்ப கொண்டு வந்து ஃபோக்கஸ் மோட்ல வைக்கும்போது, இந்த மாரி இப்ப நாய கண்டா கல்ல காணோம், கல்ல கண்டா நாய காணோங்கிற மாரி தான் எனக்கு போகுது. என் பிரெயின் இப்படிதான் வொர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் அத அட்ரஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஓகேங்களா? ஆ இப்ப வந்து இந்த நம்ம பிரெயின் எப்படியெல்லாம் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். சுரேஷ் சார் ஸ்டாப் பண்ண சொன்னீங்களா? மேடம் பில்டிங் என்ன சார்? அடுத்த வாரம் பார்த்துக்கலாமா? ஓகே சார். கிளியரா ஒரே ஒரு பேஜ் தான். இட்ஸ் ஓகே. அடுத்த வாரம் அத பார்த்துட்டு சாப்டர் 4 போய்க்கலாம் சார். சாப்டர் பார்க்காதீங்க, விஷயத்தை பார்த்துருவோம். ஹவ் அண்ட் வென் ஓகே சார். தேங்க் யூ. நம்ம ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஷன் போய்க்கலாம்னு நினைக்கிறேன்.